குலதெய்வமாக போற்றி வழங்கக்கூடிய இந்த திருக்கோயில் எவ்வளவு சிறப்பாக திருமண வரத்தையும் குழந்தை வரத்தையும் தரக்கூடிய அருமையான ஒரு தெய்வமாக இந்த அம்மன் திகழ்கிறது. தென்வேளாள தொண்டர்களினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஈஞ்சல் குலத்தின் அருமையான குலதெய்வமாகிய தம்புராட்டி அம்மன் சோழர் காலத்திலே இந்த ஈஞ்சல் குல மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஈஞ்சல் குலத்திலே இருக்கக்கூடிய மக்களை சோழருக்கு அடிபணியாமல் 4 இனத்தவர்கள் சோழ மன்னருக்கு பெரிய தொல்லைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே சோழ மன்னன் ஒரு அறிவிப்பு செய்தார். யார் இந்த 4 குலத்தையும் அடக்குகிறார்களோ அவர்களை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் நிலக்காணிக்கை தருகிறோம் என்று சொன்னார். உடனே ரங்கநாத தொண்டர் என்பவர் அவருடைய தலைமையிலே இந்த குலத்தை அடக்குவதற்காக, இந்த 4 இனத்தையும் அடக்குவதற்காக ஈஞ்சல் குலத்தார் ஒன்று திரண்டனர். ஒன்று திரண்டு அந்த 4 இனத்தையும் அடக்கியதால் சோழ மன்னன் மிகவும் மனமகிழ்ந்து 88 காணி நிலத்தை இந்த பகுதியிலே அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் மதுக்கரை செல்லாண்டி அம்மனை குலதெய்வமாக கொண்டு வணங்கியும், திருமாலை அதாவது ரங்கநாதரை, ஸ்ரீரங்கநாதரை அவர்கள் இஷ்ட தெய்வமாகவும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற போது முடிக்காணிக்கை செலுத்துவதற்காக அவர்கள் பணம் நிறைய வசூலித்து அதனுடைய பொருளாளரும் சேர்ந்து அனைவரும் பாத யாத்திரையாக வெகு தூரம் நடந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற வழியிலே ஒரு இடத்திலே இளைப்பாறுவதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த போது அங்கே எல்லா பொருள்களையும் வைத்துவிட்டு அவர்கள் இளைப்பாறிவிட்டு மீண்டும் திரும்பினார்கள். அப்படி அவர்கள் பயணம் மேற்கொண்ட போது பாதி தூரம் வந்ததற்கு பின்னால் தான் தெரிந்தது, இவர்கள் வசூலித்த பணத்தை எல்லாம் அங்கேயே விட்டுவிட்டு வந்து விட்டோம் என்று. திரும்பவும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வசூலித்த பணத்தை தேடுவதற்காக திரும்ப போகிறார்கள். இவர்கள் எங்கே தங்கி இருந்தார்களோ அந்த தங்கி இருந்த இடத்திலேயே, அதே இடத்திலேயே அந்த பணம் எங்கும் போகாமல் இருந்தது. அப்படி எங்கும் போகாமல் அந்த பணம் அப்படியே இருந்தது. அதை நாகப்பாம்புகள் வளைத்துக் கொண்டு பாதுகாத்தன என்று இந்த கோயிலினுடைய தல வரலாறு கூறுகிறது. அப்படி என்றால் இந்த பணத்தை எல்லாம் பாதுகாத்தது யார் என்று சொன்னால், செல்லாண்டி அம்மன் தான் பாதுகாத்தார். அந்த செல்லாண்டி அம்மனினுடைய மறு உருவம்தான் இந்த தம்பிராட்டி அம்மன் என்று தலவரலாறு கூறுகிறது. அதனால் தம்பிராட்டி அம்மனை இவர்கள் குலதெய்வமாக அன்று முதல் வழங்க தொடங்கினர். அந்த இறை வணக்கம் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தம்பிராட்டி அம்மனாக காட்சி தருகிறார், அருள் தருகிறார், நமக்கு இன்பமெல்லாம் தருகிறார், நம் நோயெல்லாம் தீர்க்கிறார், நம் துன்பமெல்லாம் நீக்குகிறார். அந்த அருள் அம்மன், அந்த அருள் மிகுந்த அம்மன் தான் இந்த தம்பிராட்டி அம்மன். தம்பிராட்டி அம்மனின் பற்றிய வரலாறு இதுதான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களும் எந்த வடிவத்தில் தோன்றின என்று சொன்னால், சக்திதான் அனைத்து பெண் தெய்வங்களாகவும் காட்சி தருகிறார். அந்த சக்திதான் மாரியம்மனாக இருக்கிறார், சக்திதான் கண்ணகியாக இருக்கிறார், சக்திதான் நாம் வழிபடக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களாகவும் இருக்கிறார். அவர்கள் இடத்திற்கு ஒரு பெயராக இருந்தாலும் கூட சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றிற்கும் மூலகாரணமாக சிறந்த விழுவதன் கடலாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமானினுடைய ஒரு பாகம் சக்தி. இந்த உலகத்தை பாருங்கள், உலகத்தில் ஒரு பகுதி இருட்டு, ஒரு பகுதி வெளிச்சம். இருட்டு என்பது கருமை நிறம், வெளிச்சம் என்பது செம்மை நிறம். பூமி பந்தை பார்க்கிற போது சூரிய ஒளி ஒரு பகுதியிலே படுகிறது, அந்த படுகிற பகுதி செம்மை நிறம், இன்னொரு பகுதி கருமை நிறம். சிவபெருமானை பாருங்கள், மாதொரு பாகனாக இருக்கிறார், பெண் பாதி ஆண் பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். சிவபெருமானை பாருங்கள், ஒரு புறத்திலே அவர் சிவன் செம்மை நிறமாக இருக்கிறார், ஒரு புறத்திலே பார்வதி தேவி. பார்வதி தேவி எப்படி இருக்கிறார்? கருமை நிறமாக இருக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? சிவசக்தியாக இருக்கிறது. சிவசக்தியாக அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இறை அருள் தம்பிராட்டி அம்மனாக வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு குத்துவிளக்கு பூஜை அருமையாக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விளக்கு என்றால் என்ன? விளக்கு இப்படி விளக்கு பூஜை செய்வதனால் என்ன பலன் என்று சொன்னால்,
கருவறைக்குள் சென்று நாம் விளக்கை தொட்டு வணங்குகிற போது நம்முடைய நோயெல்லாம் தீரும், கண் நோய்கள் தீரும். இவ்வளவு பெரிய தீ நுண்மீன் என்று சொல்லக்கூடிய கொரோனா காலத்திலே இருந்து நாம் இந்த அளவிற்கு மீண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தெய்வ அருள் இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? எத்தனை கண்டுபிடிப்புகள் செய்தாலும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக இருப்பது எது? அறிவு. அந்த அறிவுக்கான ஞானத்தை கொடுத்தது யார்? கடவுள். அந்த கடவுள் வழிகாட்டுதலால் தான் நாம் மருந்து கண்டுபிடித்து அந்த நோயிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம். உலகமே திக்கி திணறி கொண்டிருந்த போது கூட நாம் எல்லோரும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தோம். இன்றைக்கு நாம் இந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கிறோம், எத்தனையோ இன்னல்களில் இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை காப்பது கடவுள். அந்த ஞானம் என்பது ஒளியாக இருக்கிறது. கருவறைக்குள் சென்று நாம் தீபத்தை சென்று வரக்கூடிய வெளியே வரக்கூடிய தீபத்தை நாம் தொட்டு வணங்குகிற போது நம் உடலிலே ஆற்றல் பெறுகிறது. நிறைய சாமியார்கள் இருக்கிறார்கள், இந்த ஊர்ல நிறைய சாமியார்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தென்னகத்துல நிறைய சாமியார்கள் சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் விளக்கை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுடைய யோக மந்திரங்களை செய்கிறார்கள். அந்த விளக்கினுடைய ஒளியை நாம் உள்வாங்கினால் நாமும் ஒளியாக மாறிவிடுவோம் என்பதைத்தான் வள்ளலார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த வள்ளலார் சுவாமிகள் அதனால் தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லுகிறார். இந்த உலகம் எதனால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒளியால் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயக்கம் இருக்கிறது, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயக்கம் இல்லை. அப்படி என்றால் திருவிளக்கு என்றால் வெளிச்சம், ஒளி, இயக்கம். தம்புராட்டி அம்மனினுடைய அருள் பெற இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அன்புடன் உங்கள் திருமலையாளர். இந்த பூஜை விழாவில் கலந்து கொண்டு நமது தம்பராட்டியம்மன் வரலாறுகளையும் விளக்கு பூஜையின் மகிழ்வையும் சொன்ன அருமை ஆன்றோர் பெருமானுக்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமலை இளைஞர்களுக்கு நமது சார்பிலும் தம்பராட்டியம்மன் சார்பிலும் அவர் மென்மேலும் 16 பெற்று இறைவனை புகழ் சேர்க்க இங்கே வந்திருக்கிறார். அவருடைய வருகைக்கு நிர்வாகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று இங்கே வருகிறதற்குரியதான திருவிழாவை மிகச் சிறப்பான முறையிலே நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய தாய்மார் பெருமக்களே, இந்த குளத்தை சார்ந்த அடியார் பெருமக்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் நமது சென்னிமலை முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவுருள் உரித்தாகுவதாக. இன்றைய தினத்திலே ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமையிலே அம்பிகையை வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததான விஷயம். ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு நமது முன்னோர்கள் ஒவ்வொரு மாதங்களிலே வழிபாடு செய்திருக்கின்றனர். அதிலே சித்திரை முதல் பங்குனி வரை ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களை சொல்லியிருக்கின்றார். புரட்டாசி மாதம்னால் பெருமாளை வழிபாடு செய்யலாம். இப்படி ஆவணி மாதம் என்று சொன்னால் விநாயகரை முக்கியமாக வைத்து வழிபாடு செய்கின்றான். கோகுலாஷ்டமி செய்யலாம். இப்படியெல்லாம் ஒவ்வொரு மாதங்களிலும் புரட்டாசி மாசத்திலே அம்பிகை குறித்த நவராத்திரி வழிபாடு செய்யலாம். ஐப்பசியிலே முருகப்பெருமானுக்கு உகந்ததான கந்தசஷ்டி வழிபாடு, கார்த்திகையிலே சிவபெருமானுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியதான தீப வழிபாடு, மார்கழியிலே மங்களி பூஜை திருவாதிரை வழிபாடு, தை மாதத்திலே பூசம் வழிபாடு, மாசியிலே மகத்திலே சிவபெருமான் அம்பாள் வழிபாடு, பங்குனியிலே உத்தரத்திலே முருகப்பெருமான் வழிபாடு, சித்திரை மாதத்திலே சித்திரை கனி வைத்து வழிபாடு, வைகாசியிலே விசாகம் வழிபாடு, ஆணியிலே நடராஜர் திருமஞ்சனம் வழிபாடு. இப்படி ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களை சொல்லி வரும் பொழுது ஆடி மாதத்திலே அம்பாளுக்கு உகந்த மாதமாக வெள்ளிக்கிழமையிலே அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நம் மனதில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கு தான் இந்த வழிபாடு. எந்த இடத்திலே ஒளி இருக்கின்றதோ அந்த இடத்திலே இருள் நம்மை விட்டு, நமக்கு இருள் என்பது அறியாமை என்று பெயர். நமக்கு அறியாத விஷயங்கள் எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கின்றது. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுமான்னா தெரியாது. கற்றது கைமண் அளவு தான் நம்ம கற்றிருக்கின்றோம்.
கல்லாதது உலகளவு எவ்வளவோ இருக்கின்றார். வேதங்கள் படிக்கிறோம்னா அதில் 4 வேதங்கள் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதில் பூஜைக்கு உகந்ததான வேதம் என்று சொன்னால் யஜுர்வேதத்திலே பூஜை சம்பந்தப்பட்டதான சிவபெருமான், அம்பாள் சம்பந்தப்பட்டமான ருத்ரம், சமக்கம், சூக்தாதிகள் இப்படி எல்லாம் இருக்குது. இதில் ஆகமங்கள் இப்படி நிறையா விஷயங்கள். இதையெல்லாம் ஒரு குறிந்த அளவு படிக்கிறது 6 வருஷத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியும். பூர்ணமாக எல்லா வேதம் படிக்கிறதுன்னு சொன்னால் நம்மளுடைய மனித பிறப்பு ஆயிலே பத்தாது. அதனால் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட இந்த மனித பிறப்பிலே எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இறை வழிபாடு செய்வதற்கான பிறப்பாக இந்த மனித பிறப்பை தான் படைத்திருக்கின்றார். எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது அல்லவா உலகத்தில். பரப்பன, ஊர்வன, செடி கொடிகள், இப்படி எல்லா உயிர்கள் எத்தனையோ இருந்தாலும் இதில் மனித பிறப்பிற்கு மட்டும்தான் இந்த மாதிரி வழிபாடு செய்வதற்கான பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். மனித பிறப்பிற்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த மனித பிறவியிலே பிறந்து அஞ்ஞானத்தை அகற்றி ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த மாதிரியான தீபலட்சுமி வழிபாடுகள் மிகவும் உன்னதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து பூஜை துவங்க இருக்கின்றது. பூஜை ஆத்மார்த்தமா நீங்க எல்லாம் பக்தி சிரத்தையோடு இந்த பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு 10 மணிக்கு வந்து உட்கார்ந்துருப்பீங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்காக. மணி 11 ஆச்சு. 1 மணி நேரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாக பூஜை முடிவதற்கே மணி 12 ஆகும். அப்போ 2 மணி நேரத்திற்கு மேலே ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு தரிசனம் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய சிரமமான விஷயம். ஏன்னால் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள், எண்ணங்கள் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல 5 புலன்களையும் அடக்கி சித்த நேரம் உட்கார்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோமோ வழிய கண்ணொன்று பார்க்க, காதொன்று கேட்க, மனம் ஒன்று நினைக்கங்கிறார். நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்குமோ வழிய நம்ம கண் ஏதோ ஒரு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும், காது ஏதோ ஒன்று பேசுறது கேட்டுட்டு இருக்கும், மனமாகப்பட்டது எதையாவது ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கும். காலையிலேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்கோம், நீ சாயங்காலம் காலையில் விட்டு போன வேலைகள்லாம் செய்து முடிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பணி இருந்துன்னு இருக்கும் அல்லவா. அப்படி எல்லா விதமான விஷயங்களையும் ஒன்றிணைந்து அடக்கி ஒரு இடத்துல உட்கார்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். சரணகமல ஆலயத்தை 1/2 நிமிஷ நேரம் மட்டும் தவம் பண்ணுறதே பெரிய விஷயங்கிறார் மெயினா பெருமான். 1/2 நிமிஷம் இறைவனை வழிபாடு செய்கிறதே பெரிய விஷயம். அப்போ இந்த மனித பிறப்புக்கு உகந்ததான விஷயம். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு பூஜை ஆரம்பிச்சார். ஒரு முறை நாரதர் போய் மகாவிஷ்ணுவிட்ட ரொம்ப தன்னுடைய அகங்காரத்தினால கேட்கிறார். சதா சர்வகாலமும் நாராயணா நாராயணான்னு உன்னுடைய நாமத்தை நான் மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே என்ன அளவுக்கு உன் பேரை சொல்றதுக்கான யாருமே கிடையாது. மனிதர்களையும் கிடையாது, தேவர்களையும் கிடையாது. நான் தான் உனக்கு முதல் பக்தனே நான் தான். சதா சர்வகாலமும் உன்னை நாராயணா நாராயணான்னு எல்லா நேரமும் நான் கூப்பிட்டு இருக்கிறது நான் ஒருத்தன் தான். அது நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறார் பெருமாள்கிட்ட. தனக்குள்ள ஒரு அகங்காரம், நான் தான் பக்தியில ரொம்ப சிறந்தவங்க ஒரு எண்ணத்தோடு போய் சுவாமிகிட்ட சொல்றார் பெருமாள்கிட்ட. அப்படியா, சரி சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ஒரு தீபத்துல நிறைய எண்ணெயை வெளியே ஊற்றி ஒரு கையில கொடுத்து, இந்த எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது, நீ இந்த வைகுந்தத்தை போய் ஒரு பிரதட்சணை சுத்தி வா அப்படிங்கிறார். நான் அப்புறம் ஏத்துக்கிறேன், நீ சிறந்த பக்தனா இல்லையா. இவரு நிறைய அந்த விளக்கில இருந்து தழும்ப எண்ணெய் இருக்குது, ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாதுங்கிறார் பெருமாள். நாரதர் அந்த விளக்கை எடுத்துன்னு ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம இந்த வைகுந்தத்தை சுத்தி வர. சுத்தி வந்தோடனே கேட்கிறார் பெருமாள், சுத்தி வந்த போது நீ வேற எத்தனை தடவை சொல்லி எத்தனை தடவை நினைச்சேன்? ஐயோ நினைக்கவே இல்லையே, என்ன செஞ்சீரும் நினைச்சுனே இருந்தேன் நான் எங்க உங்க பேர் நினைச்சேன். இதுதான் மனிதர்களுடைய நிலை ஆச்சுங்களா. தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, நீ மட்டும்தான் என்னை நினைக்காத. மக்களுக்கு உலகத்துல எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ வேலை, அவரவர்களுக்கு எத்தனையோ வேலை இருந்துருக்கு. அத்தனை வேலைகள்லையும் நமக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குளிச்சு பூஜை பண்ணி சாமியை நினைக்கிறதுக்குன்னு மனிதர்களுக்கு நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அவரவர்களுக்கு ஜீவனம், தொழில், குடும்பம், குழந்தைகள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்லவா. அத்தனையும் மீறி நாம கொஞ்ச நேரமாவது இன்னைக்கு வழிபாடு செய்கின்றோம்னு சொன்னா நம்ம இதை செய்யறதே அம்பாள் ஏத்துப்பான் சுவாமி. ஏன்னா நம்ம சக்திக்கு அவ்வளவுதான் முடியும். அதனால அப்படியாக இந்த வழிபாடு இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக பூஜைக்கு எல்லா பொருளும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருவிளக்கு, அரிசி, சக்கரை பொங்கல் நைவேத்தியத்திற்கு, விநாயகர், மஞ்சப்பிள்ளையார், மஞ்சக்கட்டை, வெத்தலைபாக்கு, பழம், ஊதுவத்தி, உதிரி புஷ்பங்கள், அக்ஷதை, இப்படி எல்லாம் இருக்குது. பூஜை முறைகள் முதலாவதாக வரிசையாக சொல்லிடுறேன். முதலாவதாக சொன்னதுக்கு பிறகு மண் விளக்கை பொருத்தி கொள்ள வேண்டும். மண் விளக்கு பொருத்தின்னு அதுக்கு பிறகு விநாயகர் வழிபாடு முதலாவதாக சங்கல்பம் செய்து கொண்டு விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு முடிந்தவுடனே சங்கல்பம், மனதில் என்ன பிரார்த்தனைக்காக இதை செய்கின்றோம் அப்படின்னு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும்.
சங்கல்பம் முடிந்த உடனே பிறகு 5 திரிகளையும் வரிசையாக கோயில் எப்படி வளமா வரமோ அந்த மாதிரி இங்க ஆரம்பிச்சு வளமா பொருத்தின்னு வரணும். அப்படி பொருத்துவதற்கு பிறகு குத்துவிளக்கிலே அம்பாளை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம்னா எழுந்தருளை செய்தல். அம்பாள் ஆவாகனம் செய்ததற்கு பிறகு லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய 1008 திருநாமங்களை கொண்டு அர்ச்சனை சொல்ல இருக்கின்றோம். நீங்க அந்த 1008 திருநாமங்களையும் காதலை வாங்கி நமஹா அப்படிங்கிற போது புஷ்பங்களை குத்துவிளக்கனுடைய பாதத்திலே போட வேண்டும். அது முடிந்த உடனே தமிழிலே 108 திருவிளக்கு போற்றி அதுவும் சொல்ல இருக்கின்றோம். அதை நீங்க எளிமையா எல்லாரும் கேட்டு திருப்பி சொல்லலாம். அப்படியாக இந்த குத்துவிளக்கு வழிபாடு சுவாசினி பூஜை, சுமங்கலி, சுவாசினின்னு சொன்னால் சுமங்கலின்னு அர்த்தம். சகஸ்ரநாமத்திலே சொல்லும் பொழுது சுவாசினி நமஹா, சுவாசினி அர்ச்சன பிரீதாயி நமஹா அப்படின்னு வருது. யாரெல்லாம் சுமங்கலிகளை ஆராதனை செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அம்பாள் ஆத்மார்த்தமான அனுகிரகம் செய்கின்றார். சுவாசினி அர்ச்சன பிரீதாயி நமஹா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட சுவாசினி பூஜை, மங்கலிய பூஜை எல்லாமே நடைபெற திருவருள் போட்டி வைத்திருக்கின்றது. எல்லோரும் ஒரு 12 மணி 12:30 மணி ஆனாலும் பொறுமையாக இருந்து இந்த நாளிலே இந்த இடத்திலே நாம் அம்பாளுக்காக ஒதுக்கி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை இருக்கும் அல்லவா, அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் மனதார தியானித்து இந்த இடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது அம்பாள், இது கூட்டு வழிபாடுன்னு பேர். எங்கெல்லாம் எல்லாம் உட்கார்ந்து ஒரே இடத்துல பிரார்த்தனை பண்றோமோ அந்த இடத்துல அம்பாள் இறங்கி நமக்கு என்ன வேண்டுமோ அவற்றை எல்லாம் கொடுப்பதற்காக இந்த இடத்துல இறங்கி வருவாள். அப்படி வரக்கூடிய அம்பாள்கிட்ட நீங்க எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் தவற விடாமல் பண்ணி அம்பாளுடைய திருவுருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு முதலாவதாக எல்லோரும் மண் விளக்கை பொருத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குருவை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. எந்த வழிபாடு செய்வனாலும் முதல்ல குரு வழிபாடு, அதற்கு பிறகு தீபலட்சுமி பூஜை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விடகேத்பவரோகிணாம் நிதகே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமः. குலதெய்வம் இஷ்டதெய்வம்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க. இஷ்டதேவதா குலதேவதா பாரம்பரிய தேவதாப்யோ நமः. சரி, முதலாவதாக விநாயகர் வழிபாடு. மஞ்சள் அரிசி 2 கையிலும் வைத்துக் கொண்டு 5 முறை விநாயகரை தியானம் பண்ணி சுக்லாம் பிரதமம் கொண்டிக்க வேண்டும். ஓம் சுக்லாம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே. எல்லாம் அப்படி கொட்டிங்க 5 முறை. சர்வ விக்னோபசாந்தயே. இடது கை கீழே, வலது கை மேல, வலது துளை மேல வைத்துக் கொள்ள வேண்டும். கரெக்ட். இடது கை கீழே, வலது கை மேல, கையை மூடி வலது துளை மேல வச்சுக்கணும். தெரியலன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சமஸ்த துரித அக்ஷயத்வார ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவலக்னம் சுதிலம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தீமபலம் ததேவா கௌரீபதேஹ அங்குரியுகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ மங்களகர மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. எல்லா விதமான இடையூறுகளும் நிவர்த்தியாவதற்காக முதலாவதாக விநாயக பெருமான் வழிபாட்டை செய்கின்றேன் அப்படிங்கிறது இந்த மந்திரத்துடைய அர்த்தம். 2 அட்சதை எடுத்து மஞ்சள் பிள்ளையார் மேல கையில் வச்சிருக்கிறது. 2 அட்சதை எடுத்து பிள்ளையார் மேல ஆவாகனம் பண்றது, எழுந்தருள் செய்யறது. அஸ்மின் ஹரித்ராபிதே சுகம் மகாகணபதிம் தியாயாமி மகாகணபதயே நமः ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமி. பூனால ஒரு சொட்டு தண்ணி எடுத்து பிள்ளையார் மேல விடுங்க. மகாகணபதயே நமः ஆத்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு சொட்டு. ஆசமணியம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு முறை. அர்க்யம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமः ஸ்நானம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு சொட்டு. ஸ்நானானந்தரம் ஆசமணியம் சமர்ப்பயாமி. ஸ்கந்தாந்தாரயாமி. குங்குமம் தான் ஒரு பொட்டு எடுத்து வச்சிருக்க பிள்ளையார். ஹரித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமி. ஒவ்வொரு பூவா எடுத்து பிள்ளையார் மேல போடுங்க. ஓம் சுமுகாய நமः. ஒவ்வொரு பூவா. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகர்ணிகாய நமः. ஓம் லம்போதராய நமः.
विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरंबाय नमः शतपूर्वजाय नमः सिद्धिविनायक स्वामिने नमः அந்த பழம் இருக்குல்லவா அந்த பழத்தை பிள்ளையாருக்கு தண்ணியை தொட்டு நீர் விழாவிங்க ஒரு முறை பூஜை அப்புறம் பண்ணிக்கலாம் விளக்கு பூஜை முடிஞ்சு பண்ணிக்கலாம் பழம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியை தொட்டு நீர் விழாவிங்க அப்புறம் எல்லாம் प्रार्थनां समर्पयामि विनायकने विनायकवल्ला विनायकने वेट्टी तलविपा विनायकने विण्णिरुक्कुम मण्णिरुक्कुम नादलवाम कन्मैया कण्णिल पणिविन कलिंदु लिगरत्तனை யானை முகத்தினை திந்தின் நம்பிரை போடும் நன்றி மணந்தனை ஞான கொழுந்தினை துந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே துருவாக்கும் செய்யறவும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அகலால் வானோரும் யானை முகத்தானை காதலாக்கு போர்த்தும் கை மகாகணபதையே நமஹ பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி இந்த மந்திரங்களை முடிஞ்ச சொல்லிக்கலாம் வக்ரதுண்ட महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा आदिपूज्याय देवाय नन्दमोदक धारिणे वल्लभ प्राणकान्ताय श्री गणेशाय मंगलम மறுபடியும் சங்கல்பம். இப்பதான் சங்கல்பம்னா நமக்கு என்ன வேண்டுமோ அம்மாட்ட பிரார்த்தனை பண்றது சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தில் பெயர் நட்சத்திரமா நினைச்சுக்கணும்னு சொல்ற போது அவங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெயர் நட்சத்திரமா நினைச்சுக்கலாம். எழுதுகையே அஷ்டதை எடுத்துங்க. அதே மாதிரி சங்கல்பம் பண்ணிங்க. கொஞ்சமா எடுத்து ரெண்டு அஷ்டதை அஷ்டதாங்கிரஹீத்வா சுக்லாம் பரதரம் விட்டும் சசிவதனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஞாயேத் அப்படி மூக்க பிடிச்சு பிராணாயாமம் பண்ணிக்கணும். ஓம் வலதுகையினால ஓம் ஓம் நமோ பாக்த முதல்ல சொன்ன மாதிரி அஷ்டதை இடதுகை மேல வலதுகை வலது துணை மேல நமோ பாக்த சமஸ்த துரித அக்ஷயத்தாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர प्रवर्धमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतपरागकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारुण्ये सगाब्दे अस्मिन् वर्धमाने यावकालिके प्रभवादि षष्टि संवत्सराणां नाममध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मर्दो खडगमासे शुक्लपक्षे आदस्यां सुपरिदो वासरः ऋतुवासर संयुक्तायां शुभनक्षत्र शिवयोगे शिवकरणे एवं गुणे सकल सद्गुणे विशेषेण विशिष्टायां अस्यायां लब्धमानायां अस्यायां सुभदितो अस्य देवी देव्यायाः जगज्जनन्यायाः जगन्मङ्गल दायिन्यायाः जगत्प्रक्षणे दीक्षितायाः सचावर रमावाणी सव्यदक्षिणे सेवितायाः आदिशक्ति पराशक्ति इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति स्वरूपिण्यायाः अखण्डखण्डध्वनि सिंहवाहिन्यायाः भट्टारिकायाः
परिवारसहितायाः अस्मिन् कुलदेवतायाः सम्राट्यम्बिकायाः अस्मिन् आलयस्य विशेष कर्कटकवास भृगुवासर माध्याह्निक विशेष दीपलक्ष्मी आराधना पुरस्सरं नाम नक्षत्रो नामरासो जातस्य जन्म नक्षत्रो जन्मरासो जातस्य உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய நட்சத்திரம் ராசி பெயர் எல்லாத்தையும் மனதிலே சொல்லிக்கலாம், வாய் விட்டு கூட சொல்லிக்கலாம், வரிசையா சொல்லிங்க எல்லாரும் அவருடைய பெயர் நட்சத்திரம் ராசி. முதல்ல நட்சத்திரம் ராசி பெயர். सर्वेषां सगकुटुम्बानां पुत्राणां पुत्रीणां पौत्राणां पौत्रीणां बन्धुवर्गाणां स्नेहितवर्गाणां सर्वेषां सगकुटुम्बानाम् उपग्रामवासीनाम् उपनगरवासीनां भारतीयानां देशीयानां लोकक्षेमार्थं சங்கல்பம். இதுவரைக்கும் இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த இடத்திலே பாரத தேசம், பரதக்கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய கஷேத்திரத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த இடத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய குடும்பத்தினுடைய பெயர் நட்சத்திரங்களை எல்லாம் சொல்லி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிறது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செலுத்தக்கூடிய இடம். இந்த இடத்துல பிரார்த்தனை சங்கல்பம்னு சொல்லக்கூடிய பூஜை நம்ம எதற்காக செய்கின்றோம் இந்த வழிபாட்டை, இதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடியது இந்த சங்கல்ப பூஜை. ஒரு விஷயத்தை செய்யறதுனால் முதல்ல ஒரு சங்கல்பம் இருக்கணும். இன்னைக்கு இந்த வேலையை செய்யறோம் அப்படின்னு சொன்னால் இது காலையில எந்திரிச்சு அதை செய்யறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சங்கல்பம் பேர். அதுதான் இப்போ நாம செய்யறோம். இந்த பூஜை இதற்காக செய்கின்றோம். இந்த பூஜையினுடைய பலன் நமக்கு இப்படி கிடைக்கணும் அப்படின்னு அம்பாட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடியது இந்த சங்கல்ப பூஜை. சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய சௌர்ய ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்ததா சித்தியர்த்தம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் தேக ஆரோக்கிய கடகாத்ரதா சித்தியர்த்தம் சத்சந்தா சகல சௌபாகிய சமர்த்தியர்த்தம் வியாபார द्वारे व्यवसाय द्वारे उद्योग द्वारे अनेक कोटि लाभक सिद्ध्यर्थम जागरीत्याः समस्त जागग्रह दोष निवारणार्थ सिद्ध्यर्थम अंग ग्रहवसाते उपग्रहवसाते नीच ग्रहवसाते काल ग्रहवसाते तारको भद्रवसाते नवांश द्वादशांश त्रिंशांश वसाते एते ग्रहाः शुभ इतरस्थानेषु स्थिताः तैः भुजमान दुष्टारिष्ट याद्वारा सततं सप्तमतः सिद्ध्यर्थम् अस्मिन् व्यापारस्थलानां धनलक्ष्मी धान्यलक्ष्मी सन्तानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी वीर्यलक्ष्मी विजयलक्ष्मी साम्राज्यलक्ष्मी इत्यादि अष्टलक्ष्मी नित्यनिवास परिपूर्ण कृपाकटाक्ष सिद्ध्यर्थम् आदित्य सोम अंगारक बुध बृहस्पति शुक्र शनीश्वर राहु केतूनां नवग्रह दोष पीडा परिहारार्थ सिद्ध्यर्थम् इष्टदेवता कुलदेवता पारंपरिक देवता प्रसादेन सिद्ध्यर्थम् अनुष्ठीयमान कर्कटकमास विशेष आराधना पुरस्सरं स्वासिनी पूजाञ्च दीपलक्ष्मी आराधना आचार्योगेन अनित्या पूजा अहं मध्य करिष्ये. अक्षय पुण्य बल போடுங்க. கையில தண்ணி கொடுத்து துளசிங்க, கையை ரெண்டு நீர் துளசிங்க. சங்கல்பம் முடிந்தது. அடுத்தது திருவிளக்கு வழிபாடு துவங்கி இருக்கிறது. எல்லோரும் மண் விளக்கை எடுத்து வரிசையா ஒவ்வொரு முகமா கோயில் எப்படி பிரதட்சணமா சொல்றோமோ அந்த மாதிரி பலமா போட்டணும். கோயிலுக்கு போய் எப்படி பலமா வருவோம் அந்த மாதிரி வரிசையா எல்லாரும் விளக்க போட்டுக்கலாம். ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீ லக்ஷ்மீம் ஜாதவேதோ பாவஹ தாம் ஆவகஜாதவேதோ லக்ஷ்மீமனவகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காவஸ்வம் புருஷானகம் அஸ்வபூர்வாம்ரதமத்யாம் அஸ்விநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவி உபக்வயே ஸ்ரீர்மா தேவீர்ஜுஷதாம்
कांसोस्मितां हिरण्यप्राकारामाद्राञ्जलं दीं तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां तामिको भक्वये श्रियम् चन्द्रां प्रभासाय ससाज्जलं दीगिश्रियं लोके देवजुष्टामुदारां तां पद्मिनीमीं शरणमगं प्रपद्ये अलक्ष्मीर्वेणस्य तां त्वां वृणे आदित्यवर्णे तपसोऽधिजातो वनस्पतिस्तव वृक्षोदबिल्वः तस्य बलाडितपसाडुतन्तुपायान्तरायाश्च भाग्या अलक्ष्मीः उपैतुमां देवसखकीर्तिश्च पटिनासगात् प्रादुर्भूतोऽद्भिरा श्रेष्ठिं कीर्तिवृद्धिं दधातु मे क्षुब्बिभासाबलाञ्जेष्ठामलक्ष्मीर्नाशयाम्यघम् अभूतिमसमृद्धिं च सर्वानिर्नुद मे गृहात् गन्धद्वारान्दुरादर्शान्नित्यपुट्टाङ्गरेषिणीः ईश्वरीकुं सर्वभूतानां ताभिगो भक्वये श्रियम् महादेवी च विद्महे विष्णुपत्नीश्च धीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् அந்த மஞ்சள் கயிறு கொடுத்துருக்காங்க அல்லவா, அதை எடுத்து விளக்கில் கட்டிக்கலாம். மஞ்சள் கயித்தை கட்டாதவர்கள் அந்த நடுபாகத்தில் விளக்கில் கட்டிக்கங்க. அதான் சுவாசினி பூஜைங்கிறது அதான். அம்பாளை அதில் ஆவாகனம் பண்ணி பூஜை முடிஞ்ச உடனே திருமணமானவர்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம், திருமணமாகாத பெண்கள் கையில் கட்டிக்கலாம். அது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ விளக்கில் கட்டிங்க கட்டாதவர்கள்லாம். இப்போ அம்பாளை ஆவாகனம் பண்ண போகிறோம். கட்டினதுக்கு பிறகு அம்பாளை ஆவாகனம் பண்ணிக்கலாம். உதிரி புஷ்பம் தீர்ந்துடுதுனால் மஞ்சள் அக்ஷதை இருக்குல்லவா, அந்த அக்ஷதையினால கூட அம்பாளுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய தண்டுனால 2 அக்ஷதை போட்டு அதையும் அர்ச்சனைக்கு சேர்த்திக்கலாம். அதுவும் தீர்ந்துடுதுன்னா குங்குமம் வச்சிருப்பாங்க, அந்த குங்குமத்தினாலையும் அர்ச்சனை பண்ணலாம் அம்பாளுக்கு. ஏன்னா 1008 திருநாமங்கிற போது நிறைய வேணும் அல்லவா. இடையில புஷ்பங்கள் தீர்ந்துட்டாலும் உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க, வரிசையில் புஷ்பமும் குங்குமம் எல்லாமே கொடுப்பாங்க. முதல்ல புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. அது நிறைவடைந்திருந்ததுனால் அக்ஷதையினால பண்ணுங்க, மஞ்சள் அக்ஷதையினால. அதுவும் நிறைவடைந்திருந்ததுனால் குங்குமத்தினால பண்ணலாம் அர்ச்சனை. சரி, விளக்கு எடுத்து எல்லாரும் கட்டினதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கலாம். தயாராயிட்டீங்களா? பூஜை ஆரம்பிச்சோம்னா ஓம் ஆதாசக்தே நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் வைராக்யாய நமஹ, ஓம் ஹ்ரீம் ஐஸ்வர்யாய நமஹ, ஓம் ஹ்ரீம் பத்மாசனாய நமஹ, பத்மவந்தே, ஓம் ஹ்ரீம் 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 தீபலக்ஷ்மியாசனாய நமஹ, ஹ்ரீம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மியம்பிகாபூதே நமஹ, ஹ்ரீம் ஹ்ரீம் தீபலக்ஷ்மியம்பிகாயை நமஹ. கையில பூ வச்சு பிரார்த்தனை பண்ணீங்க. ஓம் हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो हावः तां महावगजातवेदो लक्ष्मीमनवगामिनीं महादेवी च विद्महे विष्णुपत्नीश्च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। ऐं ह्रीं ह्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि मे जीवलक्ष्म्यम्बिकायै नमः। आवाहयामि அந்த கீழ பாதத்தில் போடுங்க. ஆவாகயாமி, ஆவாகனம் அம்பாளை எடுத்து திரும்ப செய்யணும். ஸ்தாபயாமி, பூஜையாமி, ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அம்பாளுக்கு அந்த விளக்குடைய பாதத்தில் போடுங்க. பாத்தியம் சமர்ப்பயாமி, ஆஜமணியம் சமர்ப்பயாமி, 3 தடவை. அக்யம் சமர்ப்பயாமி, சமஸ்தோபயா 2 அக்ஷரை எடுத்து போடுங்க. கந்தாதாரயாமி, வஸ்தார்த்தம் குலீதார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி, புஷ்பமாலிகாயாம் பூஜயாமி. இதுவரையிலும் நடந்தது பூர்வாக வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சங்கல்பம், அடுத்த அம்பாள் ஆவாகனம், இப்படி எல்லாம் முடிந்து இப்பொழுது சகஸ்ரநாமம் அம்பாளுடைய
லலிதா சகஸ்ரநாமம் 1008 திருநாமங்கள் சொல்ல இருக்கின்றோம். மகா மந்திரங்களை காதுல கேட்டாலே எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஏன்னா அம்பாள் 1008 விதமான திருநாமங்களோடு எழுந்தருளுகின்றார். அம்பாளுடைய 1008 அர்ச்சனைகளையும் காதலே கேட்டாலே போருமாம் எல்லா விதமான பாவங்களும் நம்ம மட்டும் போயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்பட்ட லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடியதான அம்பாளுடைய 1008 திருநாம அர்ச்சனை துவங்கி இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் அமைதியாக இருந்து இந்த பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றது. தீபலட்சுமி ஆராதனை துவங்குகின்றோம். ஓம் சிந்தூராபாம் திரிநேத்ராம் அமிர்தகணதராம் சேகரீம் ரக்தவஸ்திராம் பீனோத்துங்க பிரவர்த்தஸ்தனபரணபிதாம் யம்பணாரம்பரூடாம் நானாலங்காரயுக்தாம் சரசிஜடயாம் பீஜசங்கிராந்தமூர்த்திம் தேவீம் பாசாங்குசாட்யாம் அபயவரகராம் விஸ்வயோனிம் நமாமி. ஓம் ஹாம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தீவிரசுமம்பிகாயை நமः சம்ராஜ்யம்பிகா பரமேஸ்வரியம்பிகாயை நமः. ஆவாகனாத்தியம் தத்வா ஒரு புஷ்பம் எடுத்து அம்பாளுக்கு போடலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மகாராஜ்யே நமः. ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி நமः. ஓம் சிதகிரிகுண்ட சம்பூதாயை நமः. ஓம் தேவகார்ய சமுத்யதாயை நமः. ஓம் உத்யத்வாண சமப்பிரபாயை நமः. ஓம் சதுர்பாக சமன்விதாயை நமः. ஓம் ராகஸ்வரூபபாஷாட்யாயை நமः. ஓம் குரோதாகாராங்குசோஜ்வலாயை நமः. ஓம் மனோரூபேஷகோதண்டாயை நமः. ஓம் 137 கொடுத்து பாருங்க. ஓம் நிஜாருண பிரபாவோர வஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாயை நமः. ஓம் சம்பகாசோக புண்ணாக சௌகந்திகவசத்யாயை நமः. ஓம் குருவிந்தமணி ஸ்ரேணி கணக்கோடி ரமண்டிதாயை நமः. ஓம் அட்டமை சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதாயை நமः. ஓம் முகச்சந்திர கலங்காப விரணாபி விசேஷகாயை நமः. ஓம் மதனஸ்மரமாங்கல்ய கிரகதோரண சிந்திகாயை நமः. ஓம் வக்ரலட்சுமி பரிபாக சலன்மீனா பலோச்சனாயை நமः. ஓம் நவச்சம்பகபுட்பாப நாசாதண்ட விராஜிதாயை நமः. ஓம் தாராகாந்தி திரஸ்காரி நாசாபருணபாசுராயை நமः. ஓம் கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகராயை நமः. ஓம் தாடங்க யுகலீபூத தமனோடுபமண்டலாயை நமः. ஓம் பத்மராகசிலாதரிட பரிபாதிக போடபுவே நமः. ஓம் நவவித்ருவபிம்பஸ்ரீ நத்காரி தசனச்சதாயை நமः. ஓம் சுத்த வித்யாங்குராகார துஜபங்கித்வயோஜ்வலாயை நமः. ஓம் கற்பூர வீடிகாமோத சமாகரி ஹிருதிகந்தராயை நமः. ஓம் நிஜசல்லாபமாதுர்ய வினிர்பக்தித கச்சவ்யை நமः. ஓம் மந்தஸ்மித பிரபாவோர மஞ்சித்காமே சமானசாயை நமः. ஓம் அநாகணிஜதாதிருஷ்ய சுபகஸ்ரீ விராஜிதாயை நமः. ஓம் காமே சபத்தமாங்கல்ய சூத்ரசோபித கந்தராயை நமः. ஓம் கனகாங்கதகேயூர கமனீய புஜான்விதாயை நமः. ஓம் ரத்னக்ரேவேக சிந்தாகலோலமுக்தாபலான்விதாயை நமः. ஓம் காமேஸ்வர பிரேமரத்ன மணிப்பிரதிவனஸ்தன்னீ நமः. ஓம் நாப்யாலவாளரோமாளி லதா பழபுஜத்வயாயை நமः. ஓம் லட்சரோமணதாதார தாசமுன்னேய மத்தியமாயை நமः. ஓம் स्तनभारतलन्मध्य भट्टबन्धवडित्रयायै नमः. ओम अरुणारुणकौसुम्ब वस्त्रवासक्कडीदट्टी नमः. ओम रत्नकिङ्गिनिगारम्य रसनाधाम पूजितायै नमः. ओम कामे सज्ञात सौभाग्य माधवोर्ज्वलायै नमः. ओम माणिक्यमुकुटाकार जानद्वय विराजितायै नमः. ओम इंद्रगोप परिक्षिप्त स्मरदूणाभजङ्गिकायै नमः. ओम कूटकुल्पायै नमः. ओम कूर्मभट्टजयिष्णु प्रवरान्विधायै नमः. ओम नगदीदि संजन्न नवज्जनदमो गुणायै नमः. ओम पदद्वय प्रभाजाल पराकृत सरोरुगायै नमः. ओम सिञ्चारमणिमञ्जीरे मण्डित श्रीपदाम्बुजायै नमः. ओम मराळीबन्धकमणायै नमः. ओम महालावण्य सेवतये नमः. ओम सर्वारुणायै नमः. ओम अनवत्याङ्गी नमः. ओम सर्वाभरणभूषितायै नमः. ओम शिवकामेश्वराङ्गस्तायै नमः. ओम शिवायै नमः. ओम स्वाधीनवल्लभायै नमः. ओम सुमेरमध्यशृङ्गस्तायै नमः. ओम श्रीमन्नगरनायिकायै नमः. ओम चिन्तामणिगृहान्तस्तायै नमः. ओम पञ्चब्रह्मासनस्थितायै नमः. ओम महापद्माडवी संस्थितायै नमः. ओम कदम्बवनवासिन्यै नमः. ओम सुधासागरमध्यस्थायै नमः. ओम कामाक्षी नमः. ओम कामधायिन्यै नमः. ओम देवऋषिगङ्गादस्तूयमानात्मभैभवायै नमः. पंडासुरमदोद्युक्ते शक्तिसेना समन्वितायै नमः. ओम संपत्करी समारूढ सिन्दूरवर्जिसेवितायै नमः.
ओम अश्वारूढ़ादिट्टिदाश्व कोटि कोटि भ्रावृतायै नमः। ओम चक्रराजरदारूढ़ सर्वाजितपरिष्कृतायै नमः। ओम गेयचक्ररदारूढ़ मन्त्रिणी परिसेवितायै नमः। ओम गिरिचक्ररदारूढ़ दण्डनाथ पुरस्कृतायै नमः। ओम ज्वालामालिनी काक्षिप्त वह्निप्राकारमध्यकायै नमः। ओम पंडसैन्यवदोत्तिक्त शक्तिविक्रमकर्षितायै नमः। ओम नित्यापराक्रमारोप निरीक्षण संस्कायै नमः। ओम पंडपुत्रवदोत्तिक्त बाला विग्रमणन्तितायै नमः। ओम मन्त्रिण्यम्बा विरचित विषङ्गवचदोचितायै नमः। ओम विशुक्रप्राणकर्ण वाराही वेद्यनन्दितायै नमः। ओम कामेश्वरमुखालो कल्पित श्री गणेश्वरायै नमः। ओम महागणेश निर्भिन्न विघ्नेन्द्र प्रकर्षितायै नमः। ओम पंडासुरेन्द्र मुक्त शस्त्र प्रत्यस्त्रवर्षिण्यै नमः। ओम कराङ्गुलिनकोत्पन्न नारायणदशाकृत्यै नमः। महापाशुपदास्त्राग्रदक्तासुरशून्यकायै नमः। कामेश्वरात्तनिर्दत्त समण्डासुरशून्यकायै नमः। ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देवसंस्तुत वैभवायै नमः। कर्णेत्राग्नि संदत्त कामसञ्जीवनौषध्यै नमः। श्रीमद्वाग्भवघोडैक स्वरूपभवपञ्चायै नमः। खण्डाद कडिमदृन्द मध्यगोड स्वरूपिण्यै नमः। शक्तिगोडैकदावण्य गड्यदो भागधारण्यै नमः। ओम मूलमन्त्रात्मिकायै नमः। ओम मूलकोडत्रयकलेपरायै नमः। ओम कुलावृदैकरसिकायै नमः। ओम कुलसङ्घेदपाणिन्यै नमः। ओम कुलाङ्गनायै नमः। ओम कुलान्दस्तायै नमः। ओम कौलिन्यै नमः। ओम कुलयोगिन्यै नमः। ओम अकुलायै नमः। ओम समयान्दस्तायै नमः। ओम समयाचारत्परायै नमः। ओम मूलाधारैर्निलयायै नमः। ओम ब्रह्मग्रन्थिविभेदिन्यै नमः। ओम मणिपूरान्तरस्यायै नमः। ओम विष्णुग्रन्थिविभेदिन्यै नमः। ओम आज्ञाचक्रान्तरास्तायै नमः। ओम रुद्रग्रन्थिविभेदिन्यै नमः। ओम सहस्राराम्बुजारूढायै नमः। ओम सुधाधारागवर्षिण्यै नमः। ओम कटिलतासमरुच्यै नमः। ओम षट्क्षत्रोपरिसंस्थितायै नमः। ओम महाशक्त्यै नमः। ओम कुण्डलिन्यै नमः। ओम विषदन्तदनीयसी नमः। ओम भवान्यै नमः। ओम भावनागम्यायै नमः। ओम भवारण्यकुटारिकायै नमः। ओम भद्रप्रियायै नमः। ओम भद्रमूर्तये नमः। ओम भक्तसौभाग्यदायिनी नमः। ओम मतिविद्यायै नमः। ओम मतिगम्यायै नमः। ओम मतिवस्यायै नमः। ओम मयावकायै नमः। ओम साम्भव्यै नमः। ओम शारदाराध्यायै नमः। ओम शान्त्यै नमः। ओम सर्वाण्यै नमः। ओम सर्वदायिनी नमः। ओम श्रीगत्यै नमः। ओम साध्वी नमः। ओम शरच्चन्द्रनिवारणायै नमः। ओम साधोदत्यै नमः। ओम शान्तिवत्यै नमः। ओम निराधारायै नमः। ओम निरञ्जनायै नमः। ओम निर्लेपायै नमः। ओम निर्गुणायै नमः। ओम नित्यायै नमः। ओम निराकारायै नमः। ओम निराकुलायै नमः। ओम निर्गुणायै नमः। ओम विष्णायै नमः। ओम शान्तायै नमः। ओम विष्णाय नमः। ओम निर्वस्त्राय नमः। ओम नित्यमुक्ताय नमः। ओम निर्विकाराय नमः। ओम विश्वप्रपञ्चाय नमः। ओम निराश्रयाय नमः। ओम नित्यशुद्धाय नमः। ओम नित्यबुद्धाय नमः। ओम निरन्त्याय नमः। ओम निरन्तराय नमः। ओम विष्णाराय नमः। ओम विष्णुराय नमः। ओम निर्वाधये नमः। ओम निरीश्वराय नमः। ओम नीलाधाय नमः। ओम राघवन्ये नमः। ओम निर्मलाय नमः। ओम अमरासिन्ये नमः। ओम निश्चिन्ताय नमः। ओम निरहङ्काराय नमः। ओम निर्मोहाय नमः। ओम मोहनाय नमः। ओम निर्मवाय नमः। ओम मदाहत्ये नमः। ओम विश्वाभाय नमः। ओम पावनासन्ये नमः। ओम विष्णोदाय नमः। ओम क्रोधसमन्ये नमः। ओम निर्लोभाय नमः। ओम लोभनासन्ये नमः। ओम निस्संशयाय नमः। ओम संशयग्ने नमः। ओम निर्भवाय नमः। ओम भवनासन्ये नमः। ओम निर्विकल्पाय नमः। ओम निराभासाय नमः। ओम निरञ्जनाय नमः। ओम निर्वेदाय नमः। ओम वेदनासन्ये नमः। ओम निर्नाशाय नमः। ओम मृत्युमदन्ये नमः। ओम निष्क्रियाय नमः। ओम निष्परिग्रहाय नमः। ओम निस्तुलाय नमः। ओम नीलशुभराय नमः। ओम निरन्त्याय नमः। ओम दुर्लभाय नमः। ओम दुर्गमाय नमः। ओम दुर्गाय नमः। ओम दुर्गहन्त्रे नमः। ओम सुखप्रदाय नमः। ओम दुष्टदूराय नमः। ओम दुराचारभवन्ये नमः। ओम दोषवर्जिताय नमः। ओम सर्वज्ञाय नमः।
शक्तिमयी नमः ओम सर्वमंगलाय नमः ओम सद्गतिप्रदाय नमः ओम सर्वेश्वरी नमः ओम सर्वमयी नमः ओम सर्वमंगलास्वरूपिणी सर्वमंगलस्वरूपिणी नमः सर्वेन्द्रात्मिकाय नमः सर्वतंत्ररूपाय नमः मनोन्मण्णी नमः नागेश्वरी नमः महादेवी नमः महालक्ष्मी नमः ओम रणप्रियाय नमः ओम महारूपाय नमः ओम महापूज्याय नमः ओम महाबाधकनाशिनी नमः ओम महामायाय नमः ओम महासत्वाय नमः ओम महाशक्ति नमः ओम महारत्ती नमः ओम महाभोगाय नमः ओम महेश्वर्याय नमः ओम महावीर्याय नमः ओम महाबलाय नमः ओम महाबुद्धि नमः ओम महासिद्धि नमः ओम महायोगेश्वरेश्वरी नमः महातंद्राय नमः महामंत्राय नमः महायंत्राय नमः महासनाय नमः महायागक्रमाराध्याय नमः महाभैरव पूजिताय नमः महेश्वर महाकल्प महातांडव साक्षिणी नमः महाकामेशमगिषी नमः महात्रिपुरसुंदरी नमः चतुष्षष्टिभुजाराढ्याय नमः चतुष्षष्टिकलामयी नमः महाचतुष्षष्टिकोटि योगिनी गणसेविताय नमः मणुविद्याय नमः चंद्रविद्याय नमः चंद्रमंडलमध्यस्थाय नमः चारुरूपाय नमः चार्गासाय नमः चारुचंद्रकलाधराय नमः चराचर जगन्नाथाय नमः चक्रराज निकेतनाय नमः पार्वती नमः पद्मनयनाय नमः पद्मावसहोदरी नमः पंचप्रेतासनासीनाय नमः पंचब्रह्मस्वरूपिणी नमः ओम चिन्मयी नमः ओम परमानंदाय नमः ओम विज्ञानगणरूपिणी नमः ओम ध्यानध्यात्रध्ययरूपाय नमः ओम धर्माधर्मविवर्जिताय नमः ओम विश्वरूपाय नमः ओम जागरणी नमः ओम सुमन्ती नमः ओम तैजसात्मिकाय नमः ओम शुद्धाय नमः ओम प्राज्ञात्मिकाय नमः ओम तुर्याय नमः ओम सर्वावस्था विवर्जिताय नमः ओम सृष्टिकर्त्री नमः ओम ब्रह्मरूपाय नमः ओम गोप्त्री नमः ओम गोविंदरूपिणी नमः ओम संहारण्ये नमः ओम रुद्ररूपाय नमः ओम तिरोदानकर्णी नमः ओम ईश्वरी नमः ओम सदाशिवाय नमः ओम अनुग्रहदाय नमः ओम पंचकृत्यपरागणाय नमः ओम भानुमण्डलमध्यस्थाय नमः ओम भैरवी नमः ओम भगवानन्ये नमः ओम पद्मासनाय नमः ओम भगवती नमः ओम पद्मनाभसहोदर्ती नमः उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावल्ली नमः सहस्रशीर्षवदनाय नमः सहस्राक्षी नमः सहस्रपतये नमः आब्रह्मकीलजनन्ये नमः वर्णाश्रमविधायिन्ये नमः निजाज्ञारूपिणियमायै नमः पुण्यापुण्यबलप्रदायै नमः श्रुतिसीबन्धसिन्दूरीगतपादाब्जधूलिकायै नमः सकलागमसन्तोगशक्तिसम्पुटमौक्तिकायै नमः पुरुषार्थप्रदायै नमः पूर्णायै नमः भोगिन्यै नमः भुवनेश्वर्यै नमः अंबिकायै नमः अनादिनिधनायै नमः ओम हरिब्रह्मेन्द्रसेवितायै नमः ओम नारायण्यै नमः ओम नादरूपायै नमः नामरूपविवर्जितायै नमः ह्रींकार्यै नमः ह्रीवत्यै नमः कृत्यायै नमः हेयोपादेयवर्जितायै नमः राजराजार्चितायै नमः राज्ञै नमः रम्यायै नमः राजीवरोचनायै नमः रञ्जन्यै नमः रमण्यै नमः रस्यायै नमः रणत्किङ्किणिमेखलायै नमः रामायै नमः रवणलम्बरायै नमः नागेन्द्रोदनायै नमः रतिरूपायै नमः रतिप्रियायै नमः रक्षागर्यै नमः काक्षहर्यै नमः कमायै नमः रवणलम्बरायै नमः काम्यायै नमः कामकलारूपायै नमः कदम्बकुसुमप्रियायै नमः कल्याण्यै नमः जगदीगन्धायै नमः करुणारससागरायै नमः ओम कलावत्यै नमः ओम कलालाभायै नमः ओम कान्तायै नमः ओम कादम्बरीप्रियायै नमः ओम वरदायै नमः ओम वामनयायै नमः ओम वाग्देवमदविप्रियायै नमः विश्वाधिकायै नमः वेदवेद्यायै नमः विद्याचलनिवासिन्यै नमः विधात्री नमः वेदजनन्यै नमः मायाबलासिन्यै नमः क्षेत्रस्वरूपायै नमः क्षेत्रेशी नमः क्षेत्रक्षेत्रज्ञवारिण्यै नमः क्षयवन्तिविडमुक्तायै नमः क्षेत्रपालसमर्चितायै नमः विजयायै नमः विबलायै नमः अन्धायै नमः अन्धाय नमस्करायै नमः आत्मादिन्यै नमः आमहेश्यै नमः मण्डलवासिन्यै नमः भक्तिमत्कल्पनधिकायै नमः पशुवासयोगिन्यै नमः समुद्राशेषवासिन्यै नमः सकलधारप्रवर्तिकायै नमः
नमः नमोभगायै नमः ओम धनुमध्यायै नमः ओम सिद्धियै नमः ओम तत्पदलक्ष्यात्तायै नमः चिदेकरस्वरूपिण्यै नमः स्वात्मानन्दलवीभूत ब्रह्माद्यानन्द सन्तत्यै नमः ओम परायै नमः ओम प्रत्यक्षरूपायै नमः ओम पश्यन्त्यै नमः ओम परदेवतायै नमः ओम मध्यमायै नमः ओम वैखरीरूपायै नमः भक्तमानसकंसिकायै नमः ओम कामेश्वर प्राणनाट्यै नमः ओम कृतिज्ञायै नमः ओम कामपूजितायै नमः सिद्धार्थसम्पूर्णायै नमः ओम जयायै नमः ओम ज्ञानान्तरस्थितायै नमः ओम मोढ्यानवेदनिलयायै नमः ओम बिन्दुमण्डलवासिन्यै नमः क्रमाराध्यायै नमः சின்ன வேண்டுகோள் வயதானவர்கள் ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாம கால் பிடிச்சிருந்ததுன்னா எழுந்து நின்று கூட பூஜை பண்ணிக்கலாம் ரொம்ப முடியல சிரமமா இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் சொல்லியா இருந்துச்சு சில நேரம் நின்று கூட குங்குமம் அதை போட்டுக்கலாம் உடம்பு சூழல் நவோ யாக கிரமாராத்தியாயி நமஹ ரகஸ்தர்ப்பண தப்பிதாயி நமஹ சத்யபிரசாதினி நமஹ ஓம் விஸ்வசாட்சினி நமஹ ஓம் சாட்சிவர்ஜிதாயி நமஹ ஓம் ஷடங்க தேவதாயுக்தாயி நமஹ ஓம் ஷாட்புண்ய பரிபூரிதாயி நமஹ ஓம் நித்யக்லின்னாயி நமஹ ஓம் நிருபமாயி நமஹ ஓம் நிர்வாணசுகதாயினி நமஹ ஓம் நித்யாசோடசிகாரூபாயி நமஹ ஓம் ஸ்ரீகண்டார்த்த சரீரண்ணி நமஹ ओम प्रभावती नमः ओम प्रभारूपायै नमः ओम प्रसिद्धायै नमः ओम परमेश्वरी नमः ओम मूल प्रकृति नमः ओम अव्यक्तायै नमः ओम व्यक्ताव्यक्त स्वरूपिणी नमः ओम व्यापिनी नमः ओम विविधाकारायै नमः ओम विद्याविद्य स्वरूपिणी नमः ओम महाकामे सदैन कुबुदाक्रादहोपत्यै नमः ओम भक्तहार्थ तमोवेद बाणवद्बाण सन्तत्यै नमः ओम शिवदूत्यै नमः ओम शिवाराध्यायै नमः ओम शिवमूर्ति नमः ओम शिवकर्णी नमः ओम शिवप्रियायै नमः ओम शिवपरायै नमः ओम शिष्टेट्टायै नमः ओम शिष्टपूजितायै नमः ओम अप्रमेयायै नमः ओम सुप्रकाशायै नमः ओम मनोवाचा मगोचरायै नमः ओम चिच्चत्यै नमः ओम चेतनारूपायै नमः ओम जडशक्ति नमः ओम जडात्मिकायै नमः ओम गायत्री नमः ओम जागृती नमः ओम तत्त्वायै नमः द्विजविद्यनिषेवितायै नमः तत्त्वासनायै नमः तस्मै नमः ओम तुभ्यं नमः ओम अय्यै नमः ओम पंचकोशान्तरस्थितायै नमः निस्सीम महिम्ने नमः ओम नित्ययव्वनायै नमः ओम मदसारिण्यै नमः ओम मदगोरुदरक्ताक्षी नमः ओम मदबाडलकण्डभुवे नमः ओम चन्दनध्रुवविद्याङ्गी नमः ओम चाम्बी कुसुमप्रियायै नमः ओम कुशलायै नमः ओम कोमलाकारायै नमः ओम गुरुकुल्लायै नमः ओम गुणेश्वर्यै नमः ओम गुणकुण्ठालयायै नमः ओम गौरमार्गधत्वरायै नमः ओम गौरमार्गधत्वरसेवितायै नमः ओम कुमारगणनाथाम्बायै नमः ओम तुष्टि नमः ओम पुष्टि नमः ओम मध्यै नमः ओम धृति नमः ओम शान्ति नमः ओम स्वस्तिमती नमः ओम कान्ति नमः ओम नन्दिनी नमः ओम विघ्ननाशिनी नमः ओम नाजकायै नमः ओम विघ्ननाशिनी नमः ओम नन्दितायै नमः तेजोवती नमः त्रिनयनायै नमः लोलाक्षी कामरूपिणी नमः मालिनी नमः हंसिनी नमः मात्रे नमः मलयाचलनिवासिनी नमः सुमती नमः ओम नलिनी नमः ओम सुभवे नमः ओम शोभनायै नमः स्वर्णायिकायै नमः आनन्दी नमः ओम आनन्दवती नमः ओम शोभिनी नमः ओम सूत्ररूपिणी नमः ओम वज्रेश्वरी नमः ओम वामदेवी नमः ओम मयोवत्सावर्जितायै नमः ओम सिद्धेश्वरी नमः ओम सिद्धविद्यायै नमः ओम सिद्धमात्रे नमः ओम यशस्विन्यै नमः ओम विशुद्धिचक्रनिलयायै नमः ओम रक्तवर्णायै नमः ओम प्रणोचनायै नमः ओम विद्वाङ्गादिप्रकरणायै नमः ओम मदनीकसमन्वितायै नमः पायसान्नप्रियायै नमः ओम त्वस्तायै नमः ओम वसुलोकमयकृती नमः अमृतादि महाशक्ति संवृतायै नमः नागिनीश्वरी नमः अनागताभ्युदयायै नमः ओम श्यामाबायै नमः अदलद्वयायै नमः नौष्ट्रोज्ज्वलायै नमः अक्षमालानगरसंस्थितायै नमः कालरात्र्यासद्योतभृतायै नमः सिद्धोदनप्रियायै नमः महावीरेन्द्रसीताय नमः कागिण्यम्बास्वरूपिण्यै नमः ओम मणिपूराब्जनिलयायै नमः वदनत्रयसंविदायै नमः वज्रायुधायुधोपेदायै नमः डामर्यादिपरावृतायै नमः रक्तवर्णायै नमः मांसनिष्ठायै नमः उडान्नप्रीतमानसायै नमः समस्तभक्तसुखतायै नमः यागिण्यम्बास्वरूपिण्यै नमः स्वादिष्ठानाम्बुजायै नमः ओम चतुर्भक्त्रमनोहरायै नमः
ஓம் சூளாத்யாயுத சம்பன்னாயி நமः ஓம் பீதவர்ணாயி நமः ஓம் அதிகர்விதாயி நமः ஓம் மேதோ நிட்டாயி நமः ஓம் மதுப்ரீதாயி நமः ஓம் மத்தின்யாதி சமன்விதாயி நமः ஓம் தத்யாயத்கிருதயாயி நமः ஓம் காகினி ரூபதாரண்யே நமः மூலாதாராம்புஜாரூடாயி நமः பஞ்சபத்ராயி நமः அஸ்தி சம்ஸ்திதாயி நமः அங்குசாதி பிரகரணாயி நமः வரதாதி நிஷயிதாயி நமः உத்கூதனா சக்தசித்தாயி நமः ஆகின்யம்பா ஸ்வரூபிண்ணி நமः ஆக்யாசக்ராப்ஜிநிலயாயி நமः சுக்லவர்ணாயி நமः ஷடானனாயி நமः மஜ்ஜாசம்ஸ்தாயி நமः ஹம்சவதி முக்கியசக்தி சமன்விதாயி நமः ஹரித்ராணை கிரசிகாயி நமः காகினி ரூபதாரண்யே நமः சகஸ்திரதலபத்மஸ்தாயி நமः சர்வவர்ணோபசோபிதாயி நமः சர்வாயுதராயி நமः சுக்லசம்ஸ்திதாயி நமः சர்வதோமுக்தி நமः சர்வோதன பிரீதசித்தாயி நமः ஓம் யாகின்யம்பா ஸ்வரூபிண்ணி நமः ஸ்வாகாயி நமः ஸ்வதாயி நமः அவத்தி நமः மேதாயி நமः ஸ்மிருதி நமः ஸ்மிருதி நமः அனுத்தமாயி நமः புண்ணியகீர்த்தயே நமः ஓம் புண்ணியலப்யாயி நமः ஓம் புண்ணியஸ்ரவணகீர்த்தனாயி நமः ஓம் புலோமுஜார்ச்சிதாயி நமः ஓம் பந்தமோஜன்னி நமः ஓம் வர்பராலகாயி நமः ஓம் விமர்சரோபிண்ணி நமः ஓம் வீதாயி நமः நியஜாதி ஜெகத்புரசவே நமः சர்வவியாதி பிரசமண்ணி நமः சர்வமிருத்யு நிவாரண்ணி நமः அக்ரகண்யாயி நமः அச்சிந்தியரூபாயி நமः கலிகல்மஷனாசின்னி நமः காத்யாயண்ணி நமः காளஹந்திரி நமः கமலாட்சிசேவிதாயி நமः தாம்பூலபூரிதமக்கி நமः ஆடிமீ குசுமப்பிரியாயி நமः மிருகாட்சி நமः மோகினி நமः மிருடாண்ணி நமः மித்ரரூபாயி நமः நித்யதிருப்தாயி நமः பக்தநிதயே நமः நீந்திரி நமः நிகிலேஸ்வர்தி நமः ஐத்ராதிவாசனாலப்ஜாயி நமः மகாப்ரளய சாட்சிண்ணி நமः பராசக்தி நமः பராநிஷ்டாயி நமः பிரஜானகடரூபிண்ணி நமः மாத்வீபானாலசாயி நமः மத்தாயி நமः ஆத்ரிகாவர்ணஸ்வரூபிண்ணி நமः மகாகைலாசநிலையாயி நமः மகனீயா விருணாளதுர்லதாய நமः மகனீயாய நமः தயாமூர்த்தயே நமः சாம்ராஜ்யதாலினி நமः ஆத்மவித்யாய நமः மகாவித்யாயி நமः ஸ்ரீவித்யாயை நமः ஓம் காமசேவிதாயை நமः ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யாயை நமः ஓம் திரிகூடாயை நமः ஓம் காமகோடிகாயை நமः கடாட்ச கிங்கிரீபூத கமலா கோடி சேவிதாயை நமः ஓம் சிரஸ்திதாயை நமः ஓம் சந்திரநிபாயை நமः ஓம் பாலஸ்தாயை நமः இந்திரதனுப்பிரபாயை நமः ஓம் ஹிருதயஸ்தாயை நமः ஓம் ரவிபிரிக்யாயை நமः ஓம் திரிகோணாந்தர தீபிகாயை நமः ஓம் தாட்சாயண்ணி நமः ஓம் தைத்யகந்திரி நமः ஓம் தட்சயஜ்ஞ விநாசினி நமः ஓம் தராந்தோளித தீர்க்காட்சி நமः ஓம் தரகாசோஜ்வலன்முக்கி நமः ஓம் குருமூர்த்தயே நமः ஓம் குணநிதயே நமः ஓம் கோமாத்ரே நமः ஓம் குகஜன்மபுவே நமः ஓம் தேவேசி நமः ஓம் தண்டனீதிஸ்தாயி நமः ஓம் தகராகாசோபிண்ணி நமः ஓம் பிரதிபன்முக்கியராகாந்த திமண்டல பூஜிதாயி நமः ஓம் கலாத்மிகாயி நமः ஓம் கலாநாதாயி நமः ஓம் காவ்யாலாப வினோதினி நமः ஓம் சச்சாவரரமாவாணி சவ்யதட்சிண சேவிதாயி நமः ஓம் ஆதிசக்தி நமः ஓம் அமேயாயி நமः ஓம் பரமாத்மனே நமः ஓம் பாவனாகிருதயே நமः அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனீ நமः ஓம் திவ்ய விக்கிரகாயி நமः ஓம் க்ளீங்கார்த்தி நமः ஓம் கேவலாயி நமः ஓம் குப்யாயி நமः ஓம் கைவல்ய பததாயினி நமः ஓம் திரிபுராயி நமः ஓம் திரிஜகந்தந்த்யாயி நமः ஓம் திரிமூர்த்தி நமः ஓம் திருதேஸ்வதி நமः ஓம் திரியக்ஷதி ரூபதாரிணி நமः அஷ்டமூர்த்தே நமः அஜாதேத்ரி நமः லோகயாத்ராப்தாயினி நமः ஏகாகினி நமः பூகரூபாயி நமः நிர்தீடாயி நமः தைரவர்ஜிதாயி நமः கண்ணதாயி நமः வசுதாயி நமः வசந்தே நமः சர்வார்த்ததாத்ரி நமः சாவித்ரி நமः சச்சிதானந்த சுப்பிரமணிய நமः தேசகாலாம் பரிசித்தாயி நமः சர்வகாயி நமः நைவேத்திய வழிபாடு திருவிழா நடத்தலாம், விசேஷ நாட்கள் நடத்தலாம். சாமி வழிபாடு நம்ம விருப்பப்பட்டா போலாம், நமக்கு போக முடியலைன்னால் விட்டுறலாம், அதனால தோஷம் இல்லை. ஆனால் அம்பாளுக்கு சாநித்தியம் உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பெரிய யாகங்கள் யஜ்யங்கள் செய்தால்தான் உள்ளே பலன் இருக்கும். அதனாலதான் கும்பாபிஷேகத்தப்போ யாக குண்டங்கள் அமைத்து அம்பாளை கொண்டு போய் யாகசாலையில வச்சு 9 குண்டம் 5 குண்டம்னு போட்டு 4 காலம் 6 காலம்னு யாக வேள்வி செய்து அந்த யாக வேள்வியிலே அம்பாளை எழுந்தருளை செய்து அந்த கலசத்தை கொண்டு போய் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அது 12 ஆண்டுகளுக்கு உள்ள பவர் இருக்கும். அடுத்து மறுபடியும் அந்த எந்திரத்திற்காக புதுப்பிச்சு மறுபடியும் 12 ஆண்டுகளுக்கு கழித்து கும்பாபிஷேகம். ஆனால் அந்த வருஷம் நம்ம அம்பாளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யினால் பலனால் யஜ்யம்
யாகம் செய்தால்தான் உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தி சாநித்தியமா இருக்கும். அம்பால கலசத்துல ஆவாகனம் பண்ணி அக்னி வடிவமாக எழுந்தருள செய்து அக்னியிலே மூலிகை பொருட்கள், பழங்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானியங்கள், ஹோம திரவியங்கள் எல்லாம் அக்னி வடிவமாக சமர்ப்பிக்கப்படுவதால் அதற்கு 100 விதமான பலன் சொல்லப்படும். இப்போ நம்ம வீட்டுல செய்யறோம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னு சொன்னால் இடையூறுகளாம் நிவர்த்தியாகிறதுக்காக கணபதி ஹோமம் பண்றோம். ஒரு கம்பெனி ஓபன் பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், கணபதி ஹோமம் பண்றோம். மகாலட்சுமி ஹோமம் பண்றோம். வீடு கிரகப்பிரவேசம்னா மகா கணபதி ஹோமம் பண்றோம். ஒரு ஜாதகத்தை போய் பார்க்கறோம், நமக்கு நேரம் தெரியலைன்னா ஆயுள் ஹோமம் பண்ணுங்க, மருத்துவ ஹோமம் பண்ணுங்க. பிதிரு தோஷம் இருக்குன்னா தில ஹோமம் பண்ணுங்க, ராமேஸ்வரம் போய் இப்படி ஜோசிய ஹோமம் சொல்றாங்க. அப்படி சுதர்சன ஹோமம், இப்படி பல ஹோமம், பல யாகங்களுக்கு, ஒவ்வொரு யாகங்களுக்கும் ஒரு விதமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அம்பாளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் வருஷம் ஒரு முறை இந்த மாதிரி விழாக்களிலே நவசக்தி யாகம் அப்படின்னு ஒண்ணு செய்யலாம். 9 கலசங்கள் வைத்து 9 சக்திகளை கும்பத்திலே ஆவாகனம் செய்து அதற்கான சுத்தாதிகளை எல்லாம் பாராயணம் செய்து அக்னி வடிவமாக அம்பாளுக்கு யாகம் செய்து அந்த யாகத்தினுடைய பலனை அந்த கும்ப தீர்த்தத்தை கொண்டு போய் அம்பாளுக்கு சேர்க்கும் பொழுது அம்பாளுக்கு ஒரு சாநித்தியம் கிடைக்கும். நவசக்தி யாகம் செய்யலாம். அதற்கு மேலாக நவசண்டி யாகம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சண்டி தேவி ஆவாகனம் செய்து அது 2 தினங்களாக செய்யலாம். இப்போ வருஷம் நம்மளது சென்னிமலை திருத்தலத்திலே மாரியம்மன் கோயிலே கடந்த 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். ஆடி வெள்ளிக்கிழமையில மகா சண்டி யாகம் அப்படின்னு சொல்லி மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பெரும் சக்திகளை உள்ளடக்கி தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 700 மந்திரங்களை வைத்து முதல் மாலையிலே தேவி மகாத்மி பாராயணம், பைரவர் வழிபாடு, மறுநாள் காலையிலே மகா சண்டி யாகம் என்று ஒரு பெரிய யாகத்தை செய்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த திருவுருவச் சிலைக்கு மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதினு சொல்லக்கூடிய முப்பெரும் சக்திகள் கிடைக்கின்றது. அப்போ மகாகாளிங்கிறவள் வீரத்தை கொடுக்கக்கூடியவள், மகாலட்சுமி சண்டிகா என்பவள் பணம் செல்வாக்கு பொருளை கொடுக்கக்கூடியவள், மகா சரஸ்வதி சண்டிகா தேவி என்பவள் நல்ல படிப்பை கொடுக்கக்கூடியவள். அப்ப நம்ம அம்பாளை போய் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வேண்டும்? எல்லா மனிதர்களுக்குமே இந்த 3 விஷயங்களுக்குள்ளதான் நடக்கும். கல்வி, செல்வம், அதை வைத்து பார்ப்பதற்கான சக்தி. பணம் வேண்டும், படிப்பு வேண்டும், அதை வைத்து பாதுகாப்பதற்கான சக்தி வேண்டும். இந்த 3ஐயும் கொடுக்கக்கூடியவள் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. இதைத்தான் சண்டியாகத்திலே ஆவாகனம் செய்து மிக அற்புதமான முறையிலே இந்த சண்டியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு விதமான பூஜைக்கும் ஒரு விதமான பலன்கள். உள்ளே அம்பாள் சாநித்தியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நவசக்தி யாகம் பண்ணலாம், இல்ல லட்சார்ச்சனை பண்ணலாம், இல்லைனால் நவசண்டி யாகம் பண்ணலாம். இப்படி வருடம் ஒரு முறை ஒரு யாக வேள்வி செய்தால் உள்ளே அம்பாளுடைய பவர் சக்தியாகப்பட்டது சாநித்தியம் நிறைவாக இருந்து கொண்டிருக்கும். யஜ்யம் பிரியாஜி நமஹா அப்படின்னு அர்ச்சனை வருது சகஸ்ரநாமத்தில். யஜ்யம்னு சொன்னால் யாகம். எங்கெல்லாம் அம்பாளுக்கு யாகம் பண்றோமோ அந்த யாகத்தை ரொம்பவும் பிரியமடைஞ்சு ஏற்றுக்கொள்வாளாம். அப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே இதுவரையிலும் உங்களுக்கு 1008 திருநாமத்தினாலே அர்ச்சனை நடைபெற்றது. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம். எல்லா சிரமம், கீழே உட்கார்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடுத்து திருவிளக்கு போற்றி வழிபாடு வச்சுங்களா, அது தமிழ்ல 108 போற்றி சொல்ல இருக்கின்றோம். இது எளிமையா எல்லாரும் காதலை வாங்கி சொல்லலாம். எதற்குன்னா நான் ஒரு தடவை சொன்னோம்னால் அது அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனையா தான் போகும். நீங்க இந்த இடத்துல உட்காந்து ஒரு 500 பேர் சொன்னீங்கன்னால் அது 500 மந்திரங்களாக உள்ளே போகும். அம்பாள் உள்ள உட்காந்து காதலை கேட்டு இருப்பார். அப்போ ஒரு முறை நாம சொல்லும் பொழுது 500ஆ மாறும். 2 முறை சொன்னால் 1008 போற்றியாக அம்பாட்டு சென்றடையும். அப்ப 100 முறை சொல்லும் பொழுது அது லட்சமாக அம்பாட்டு சென்றடையும். அதனால எல்லாரும் கொஞ்சம் சங்கோஜப்படாம மந்திரங்களை இந்த போற்றியை காதல வாங்கி திருப்பி எல்லாம் சப்தமா சொல்லணும். இந்த சப்தம் எல்லா பக்கமும் கேட்கணும், மனசுக்குள்ளேயே சொல்லிக்கூடாது மந்திரத்தை. அதனாலதான் உங்களுக்காக எளிமையாக போற்றி வழிபாடு. அதே பூவை திருப்பி அம்பாளுடைய பாதத்துல ஒவ்வொரு குங்குமமோ புஷ்பமோ சமர்ப்பணம் பண்ணின்னு மந்திரங்களை சொல்லிட்டு இந்த போற்றியை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்து திருவிளக்கு போற்றி வழிபாடு சொல்ல இருக்கின்றோம். எல்லாம் அமைதியா காதல கேட்டு திருவிளக்கு வழிபாடு முடிந்த உடனே அந்த விளக்கு அப்படியே எரியிட்டோம். அதை இது பண்ண வேண்டாம். அடுத்து போய் அம்பாளை தரிசனம் பண்ணின்னு விளக்கு தானா மலையை ஏறினதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வளையல் எடுத்து கையில போட்டுக்கலாம். பூஜை முடிஞ்சோடனே அந்த சரடை எடுத்து கழுத்துல கட்டிக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள், ஆகாத பெண்கள்லாம் கையில கட்டிக்கலாம். பிறகு அந்த தீபம் மலையேறினதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுத்ததான அந்த நைவேத்திய பொருட்கள், சக்கர பொங்கல், தேங்காய் பழம்லாம் எடுத்துன்னு அன்னதானம் சாப்பிட்டு விட்டு நிறைந்த மனதோடு அவரவர்கள் இல்லம் திரும்பலாம் என்று பிரார்த்தித்து திருவிளக்கு போற்றி வழிபாடை இப்பொழுது துவங்குகின்றோம். எல்லாரும் அப்படியே கேட்கலாம்.
ஓம் முற்றறிவு ஒளியாய் விழுந்தாய் போற்றி. ஓம் மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி. ஓம் மரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேழுலகமும் ஈன்றாய் போற்றி. எல்லாருமே கேட்டு மந்திரத்தை நல்லா சுத்தமா சொல்லலாம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் சொல்லக்கூடிய போற்றி. அதனால சத்தமா எல்லாருமே அம்மாவை இந்த இடத்துல எல்லாரும் அழைச்சோம்னா தான் அம்மாவை இந்த வழிபாட்டுக்கு கூட்டு வழிபாட்டுக்குன்னு ஒரு பெரிய பலன் இருக்குது. அம்மாவுடைய திருநாமத்தை சத்தமா சொல்றதுனால ஒன்றும் எதுவும் நினைக்க வேண்டாம். நல்லா சத்தமா சொல்லலாம். காலையில் 6 பிரதம் இல்லையே, அதனால எல்லாம் சத்தமா சொல்லலாம். ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேழுலகமும் ஈன்றாய் போற்றி. ஓம் பெரும்பயமாக பெரியோய் போற்றி. ஓம் பேரின்ப பெருக்காய் புரிந்தாய் போற்றி. ஓம் பேரருட் கடலாம் பொருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகம் தொழில் மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்த அறிமொழி விளக்கே போற்றி. ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி. ஓம் இருள் எடுத்து இம்மருள் எய்ந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. ஓம் மணமை நல்கும் வள்ளியே போற்றி. ஓம் அறம் வளர் நாயகி அம்மே போற்றி. ஓம் விண்ணொளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் அன்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் தையல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொண்டர் அகத்தவர் தூமணி போற்றி. ஓம் முக்கட் சுடரின் முதல்வி போற்றி. ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி. ஓம் சூடாமணியே சுடரொளி போற்றி. ஓம் இருள் ஒழித்து இன்பம் ஈவோய் போற்றி. ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி. ஓம் அறிவிழுக்கறிவாய் ஆனாய் போற்றி. ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி. ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி. ஓம் இடரை களையும் இயல்பினாய் போற்றி. ஓம் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி. ஓம் ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி.
ஓம் அருமறை பொருளாம் மாதி போற்றி. ஓம் தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி. ஓம் ஜோதியே போற்றி, சுடரே போற்றி. ஓம் ஓதும் உள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி. ஓம் சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி. ஓம் பலர்கான் பல்லக விளக்கே போற்றி. ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. ஓம் உவப்பிழா ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி. ஓம் உடம்பெனும் மலையக விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்தகழி விளக்கே போற்றி. ஓம் மடம்படும் உணர்னை விளக்கே போற்றி. ஓம் உயிரிடும் திரி மயக்கு விளக்கே போற்றி. ஓம் இடம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி. ஓம் நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாயி நடுவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் அளவிடா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி. ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி. ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி. ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி. ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி. ஓம் சிற்பர யோக விளக்கே போற்றி. ஓம் பொற்குடம் நடனம் செய் விளக்கே போற்றி. ஓம் உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி. ஓம் கண்ணப்புலனை கரைப்பாய் போற்றி. ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி. ஓம் பெருகி அருள் சுரக்கும் பெருமை போற்றி. ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி. ஓம் அருவே உருவே அருவுரு போற்றி. ஓம் நந்தா விளக்கே நாயகி போற்றி. ஓம் செந்தாமரைத்தாள் தந்தாய் போற்றி. ஓம் தீபமங்கள ஜோதி போற்றி. ஓம் மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி. ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி. ஓம் ஆகம முடிவே அமர்ந்தாய் போற்றி. ஓம் ஏகமும் நடனம் செய்யம்மான் போற்றி. ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி. ஓம் ஆழியான் காண அடியோய் போற்றி. ஓம் ஆதியும் அந்தமும் மற்றாய் போற்றி. ஓம் அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி. ஓம் விந்தை முந்தை வினையை முடிப்போய் போற்றி.
கீர்த்தி பூரணி போற்றி. ஓம் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி. ஓம் அருளே உருவாம் அமர்ந்தாய் போற்றி. ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி. ஓம் குருவிட ஞானம் கொடுப்பாய் போற்றி. ஓம் ஆறுதல் எமக்கிங் அளிப்பாய் போற்றி. ஓம் தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி. ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி. ஓம் எத்திக்கும் துதியை தாய் போற்றி. ஓம் அஞ்சலன்றருளும் அன்பே போற்றி. ஓம் தஞ்சமன்றவரை சார்வோம் போற்றி. ஓம் மோதுவார் அகத்துறை ஒளியே போற்றி. ஓம் ஓங்கார துள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி. ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி. ஓம் புகழ் சேவடி இன்மேல் வைத்தாய் போற்றி. ஓம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி. ஓம் பூங்கடல் விளக்கே போற்றி போற்றி. ஓம் உலகம் உவப்பெற வாழ்வருள் போற்றி. ஓம் உயிர்களின் பசிப்பிணி ஒழுத்தருள் போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பால் போற்றி. ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவோய் போற்றி. ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி. ஓம் நலமெல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி. ஓம் தாயே நின்னருள் தந்தான் போற்றி. ஓம் தூய நின் திருவடி தொழுதனம் போற்றி. ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி. ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. அடுத்தது ஊதுபத்தியை போட்டீங்க. இந்த அற்புதமான போற்றி வழிபாடு முந்தை வினையை முடிப்போய் போற்றி. இதற்கு முன்னால் செய்த வினை பயனால்தான் இந்த பிறப்பை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான்கிறார் மாணிக்கவாசகர் மிக அற்புதமான முறையில் திருவாசகத்தில். செய்த வினை பயனால்தான் இந்த பூமியில பிறந்து மனித பிறப்பா பிறந்திருக்கணும். இந்த பிறப்பை அறுக்கணும்னு சொன்னால் இறைவனுடைய திருவடியை பிடிச்சோம்னா தான் இந்த பிறப்புங்கிற பிடியிலிருந்து நீங்க முடியுங்கிறார். முந்தை வினையை முடிப்போய் போற்றி. மிக அற்புதமான ஒரு வரிகளை எல்லாம் சொல்லி இந்த அர்ச்சனையில் அருமையா வருது. கொள்ளா வினைகள் அறுப்பாய் போன்று என்னுடைய வினைகளை எல்லாம் அறுத்து எனக்கு நல்ல பொருள் அம்பாட்டை கேட்கக்கூடிய பாக்கியமெல்லாம் இதுல மிக அற்புதமான வருகிறது. உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பசி இருக்கிறதா? அது நமக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சா போறாது. நமக்கு சாப்பாடு கிடைக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கிடைக்கணும், நம்ம குழந்தைகள் கிடைக்கணும்னு நினைக்காம எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கிடைக்கணும். உயிர்களின் பசி பிடி. பசிங்கிறது ஒரு பெரிய பிடி, துன்பமா. பசிக்கிற பொழுதுதான் அந்த கஷ்டம் தெரியும். அப்பேற்பட்ட பசி நமக்கு மட்டும் உணவு கிடைக்க போறாது, எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது
கொண்டு வந்துக்கலாமா? எல்லோரும் சேமமா இருந்தால்தான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும். நாம மட்டுமே சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னா என்ன, காலையில் எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் நமக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை தயார் பண்ணலாம் தான் நாம சேமமா இருக்க முடியும். நம்ம மட்டுமே சௌக்கியமா இருக்கணும் இருக்க முடியுமா? காலையில் எழுந்து குடிக்கிறதுல இருந்து சோறுல இருந்து கல்விகள் இருந்து ஒவ்வொருத்தரும் நமக்காக பாடுபட்டு இருக்காங்க. நம்ம கட்டிக்கிற துணியில இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற காஃபியில இருந்து தூங்குற தூக்கம் வரைக்கும் எல்லாம் நமக்கு எந்த தேவையோ அதெல்லாம் நம்மளால தயார் பண்ண முடியாது. அதை மற்றவர்கள் நமக்காக கஷ்டப்பட்டு அதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனாலதான் நாம சௌக்கியமா நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்குறோம், வண்டியில போறோம் வரோம்னா பல பேருடைய கஷ்டத்தெல்லாம் நம்ம சௌக்கியமா இருந்துருக்கோம். அப்ப நாம மட்டுமே சேமமா இருந்தா போறாது, எல்லாரும் சேமமா இருக்கணும். லோகமே சேமமா இருந்து சொன்னால்தான் ஒரு சமநிலை இருந்து கொண்டிருக்கும். அதனால மிக அற்புதமான முறையில சொன்னாங்க, எல்லா விதமான உயிர்களின் பசிப்பிடியை ஒழுத்தருள் போன்று எல்லா விதமான செல்வங்களும் எங்களுக்கு கொடுத்து சொல்றார். யாரெல்லாம் விளக்கிட்டார்களோ அவர்களுக்கு மெய்நெறியை காட்டுகிறார். யாரெல்லாம் வீட்டை விளக்கு பிடிச்சி சாமி கும்பிடுறோமோ அவர்களுக்கு நல்ல நெறியை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட இந்த தீபலட்சுமி வழிபாடு அம்பாளுடைய திருவுருளோடு 10 மணிக்கு நீங்கெல்லாம் உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 12 ரொம்ப சிரமம். அதுக்கு முன்னால நிறைய பேர் வந்து பூஜையை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னார்கள். எனக்கு சொல்லும்போது 12 மணிக்கு 12:30 பூஜை முடியும் சாமி, அப்பதான் தரிசனம் பண்ணிட்டு அவ்வளவுதான் அந்த கணக்கு சொல்ல முடியுமா? அதனால கரெக்டா 12:30 நெருங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது முதல்ல திருமணத்துக்கு ஊதுபத்தி, விநாயகருக்கு முதல்ல ஊதுபத்தி காமிச்சிட்டு மணி எடுத்துருவாங்க பூசாரி. மணி விநாயகருக்கு ஊதுபத்தி காமிக்கணும். அதுக்கு பிறகு திருமணத்துக்கு ஊதுபத்தி காமிக்கணும். சொன்னதுக்கு அப்புறம் மணி வரட்டும், மணி எடுத்து தான் பூஜை பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு தனி ஊதுவாங்க, அதை எடுத்து வெத்தலைவாக்கு அந்த சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் முதல்ல விநாயகருக்கு நைவேத்தியம் நீர்மலால் படைத்தது. பிறகு தீபலட்சுமி நீர்மலாவை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பிறகு நிறைவாக அந்த மண் விளக்கு எடுத்து விநாயகருக்கு ஒரு 3 முறை ஆரத்தி காமிச்சிட்டு திருவிளக்கு 3 முறை ஆரத்தி காமிச்சிட்டு கீழே வச்சுட்டு இந்த விளக்க கண்ணில் ஒத்திட்டு குங்குமத்தை நெத்தியில வச்சுட்டு திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் சரணத்தை கட்டிக்கலாம், ஆகாதவர்கள் எல்லாம் கையிலே கட்டி கொண்டு அம்பாவை போய் தரிசனம் பண்ணிட்டு விளக்கு அதுவே மலையேறதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுத்ததான நைவேத்தியம் மலையெல்லாம் எடுத்து கையில கொடுக்கலாம். பூஜை முடிஞ்சிருந்தேன். அதுக்கு பிறகு அரிசி வெத்தலைவாக்கு பழம் எல்லாம் அந்த கையில போட்டு புரியாதா முடிஞ்சது அவ்வளவுதான், நிறைவாக போகும். பூஜை முடியும். பூஜை முடிஞ்சோடனே சாமி தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நிறைந்த மனதோடு எல்லாரும் எல்லாம் திரும்பலாம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு திருவிளக்கு பூஜையை துவங்குகின்றோம். குங்குமம் எடுத்து நெத்தியில வச்சுக்கங்க, வளையல் போட்டுக்கலாம், மஞ்சள் சரடு எடுத்து திருமணமானவர்கள் எல்லாம் கழுத்துல கட்டிக்கலாம். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்க. யோபாம் புட்பம் வேத புட்பவான் பிரஜாவாஹன் பசுமான் பவதி சந்திரபாபா அபாம் புட்போஹம் புட்பவான் பிரஜாவாஹன் பசுமான் பவதி யஜேவம் வேத யோபாபாகதனம் வேத ஆகதனவான் பவதி गौरी विभागसलिलानि दक्षत्ते कपते द्विपदी सा चतुष्पदी अष्टापदी नवपदी बभूषे सहस्राक्षरा परमेभ्यो मण् का देवी सर्वभूतेषु
लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः महादेवी नमः दीपलक्ष्मी नमः समस्तोपचारां समर्पयामि शिवा திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி டம்பலம் பேராயிரம் பரவி வானோரெத்தும் பெம்மானே பெரிவிழாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்டு போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே உலகெல்லாம் உணர்ந்தோதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேதியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாவணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வச்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலா அபிராமிகளை கண்களே நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமிகளை கண்களே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை புகழ் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைகொள்வேன் நான் என்றாலும் எனக்கு அருள் செய் தந்தையும் நீயே சித்தாபுரம் யாவையும் தீர்த்து இணையால் கந்தாகனே உமையால் மைந்தாதா குமராவனை நாயகனில் தடுவார பதிவு எனத் தெரிவோதா ரகசியம் உரைத்து அனுபூதி ரதம் நிலைதனை தருவானே இக பரவதற்கு இறையோனே இயல் செயலில் முத்தமிழோனே சகசிரகிரி பதிவேளே சரவணபவ பெருமானே ஆயிரம் வாழ்க வெப்பை கூறு சித்தனி மேல் வாழ்க உப்புடம் வாழ்க செவ்வேல் ஏறியவன் நீ வாழ்க யானை தன்னடங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் உருவாய் அருவாய் உலதாய் உலதாய் வருவாய் மலராய் மணியாய் கொடியாய் கருவாய் நீராய் கிரியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் இவனே ஆண்கள் ஆத்மீக வழிபடம் சுரக்க மன்னன் போல் முறையரசு செய்யும் குறிவிழ்வான் இருழ்வாழ்க ஆண்மறை அரங்கள் ஓங்கு அரசமம் கேள்வி கொள்க மேன்மைகள் செய்வழியில் விழுந்துக இவ்வுலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதஜே அகர ஆதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்முருகானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை விளையாளே போற்றி போற்றி ஆதிபராசக்திக்கு செய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிறைவாக திருவிழா வழிபாடு நிறைவுறுகிறது. எல்லாரும் குடும்பத்திலிருந்து தலைக்கு வச்சுக்கலாம், குங்குமம் வச்சுக்கங்க, குங்குமம் வச்சுட்டு சரணை கட்டிக்கலாம். மெதுவா எந்திரிச்சு உள்ள போய் அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு தீபம் அதுவே மலையேறினதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுத்த பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அன்னதானம் சாப்பிட்டு விட்டு நிறைந்த மனதோடு எல்லா விதமான எல்லாம் அங்கேயே உட்கார சொல்லி சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நாராயண நமஸ்தே நம
தாயும் நீருக்கு உந்தன் செந்தமகள் மாறனாய். அவர்களுக்கு அப்படி எல்லா வகையிலுமே இந்த இடத்துல இருந்து அம்பாளுடைய அலங்கரை கிடைச்சுன்னா இந்த மாநில பள்ளியத்தில் சாமி சொன்ன மாதிரி ஏன்னா தெரியல கிடையாப்பா மகானுக்கு கஷ்டம் எல்லாருமே நான் கஷ்டப்படலாம். இன்னைக்கு நம்ம திருமணத்துக்கு பூஜை ஒவ்வொரு ஆண்களும் ஒரு சின்னக்காரி எனக்கு அனுப்புறது இருக்காங்க. ஓடி 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 என்னென்ன வேணுமா நம்ம செய்யறாங்க. சிவசக்தி ரூபுங்கிறது அதனால சொல்ல என்ன சிவபெருமான பார்வதி எழுதுவாரத்தில் வச்சுக்காரு. ஏன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. எழுதுவதையே இச்சாசக்தியாக இருந்து கொண்டு 39 தேவர்களும் வரக்கூடியவர்களும் படித்த காலத்தில் அழித்தல் மறைத்தல் எல்லா பிரிவுகளையும் செய்யக்கூடியவையாக சக்தி. சக்தியே வந்தது. இந்த சக்தினா ஒரு சாதாரண ஒரு சமையல்காரனுக்கு அவருடைய பக்தியை வச்சு தனி அமாவாசையை கொண்டு பௌர்ணமையா மாத்திருக்கிறாங்கன்னு சொன்னா திருக்கிறவருடைய அந்த அம்மா அந்த ஒரு நாட்டு மட்டும் மாறிட்டு நம்ம முடிக்கிறேன். அவர் ஒரு சமையல்காரரா இருந்தாரு. அவருக்கு அந்த அம்மா அவருக்கு வந்து ஆண்டு பார்த்தாலும் அபிராமியா, ஆண்டு பார்த்தாலும் அபிராமியா, மசாலா பார்த்தாலும் அபிராமியா, சகல உயிரில பார்த்தாலும் அபிராமியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவர் மடப்பள்ளியில சமையல்காரதான் செய்யறாரு. அவர் எனக்கு ஏதும் படிப்பு எதுவுமே கிடையாது. அவருடைய பேர் வரல. எல்லாரும் புருஷன் அவங்க என்ன தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. பக்கத்துல தஞ்சாவூர் சரஸ்வதி மலை இந்த மாதிரி அம்மாவாசை பௌர்ணமி எல்லாம் கோயிலுக்கு போய் பழையாளர் இருக்காரு. ஆசிரியர் எப்படி இருக்காரு அப்படி 4 வயசு பழையாளர் கூட இருக்காரு. அப்படி ராஜாணி பெற்ற ஆசிரியர் அம்மாவுக்கு முன்னாடி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஆசிரியர் பக்கத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தடைந்த திருவருளே வெண்ணை நல்லூர் துறையுள் உரைத்தருளே என்றும் எந்தனையே ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. எந்த நேரம் எந்த தெய்வம் நமக்கு குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். ஊருக்குள்ள ஒரு கேட்கிற ஒரு பொதுவான தெய்வம் இருக்கலாம். பெரிய கொண்டாடுற இலட்சியமான தெய்வம் இருக்கலாம். அவரவர்கள் கொடுத்து போய் கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சிமுத்து தான் வெள்ளவரையில் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு சேவூர் அங்காள வர ரெண்டையும் நினைக்கணும். இருந்தாலும் கல்யாணம் நினைச்சுன்னா நம்மளுடைய குலதெய்வம் வாகனத்தை வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி இந்த தம்பராட்டி அம்மா குலதெய்வமா நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஆச்சரிய பெருமங்கன்னா அருள் பண்ணாங்க. சத்தியமா சொல்றேன் என்னால உட்கார முடியாது. ஏன்னா எனக்கு
வயசாயிருச்சு. ரொம்ப ஆசைதான், முடியாது. ஆனா நீங்க எல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல இருந்து நீங்க மட்டும் நல்லா இருக்க மாட்டீங்க. இதை சுத்தி இருக்கக்கூடிய உலகமே நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் உலகமெல்லாம் வந்து ஓதற்கரையில் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தினான். அப்படியே இறைவன் வந்து எல்லாரும் நல்லா இருக்கு நாம கும்பிட்டோம்னா நம்மள நல்லா வச்சிருக்கோம். இதுதான் உண்மையான பக்திங்கிறது. என்ன ஒரு சின்ன ஒரு அன்புங்க. ஒரு வயசானவங்க வந்துட்டாங்கன்னா உட்காரங்க எந்திரிச்சு இடம் கொடுக்குற பாருங்க, அதுதான் உண்மையான பக்தி. இதுக்காக நம்ம வந்து பெரிய அபிஷேகம் எல்லாம் பண்ணி தான் ஆண்டவனை வந்து நம்ம கிட்ட வரவழைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அன்பு இருந்ததுன்னா அது போது. அன்பே சிவன்னு சொன்னாங்க பாருங்களேன், அதுதான். அந்த மாதிரி நம்முடைய சிறகடி வேலவன் வடிவேலன் நம்ம அருணகிரிநாதன் வந்து எத்தனை பாட்டு இங்கதானே வந்து கந்த சஷ்டியா அரங்கேற்றமாயிருக்குது. மாடு மலையேறிச்சு. இப்பேற்பட்ட ஒரு சென்னி மலையில இந்த ஈங்கூர்ல இந்த தம்பராட்டியம்மன் எழுந்தருளி இந்த ஈச்சன்புல மக்களுக்கு மட்டுமல்லாமல் அவளை எல்லாம் யார் வணங்குகின்றார்கள், ஓரறிவில் இருந்து 6 அறிவு வரைக்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் படியளக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவள் அவருடைய மகன் மூத்த மகன் இளையவன் எல்லாரும் சுற்றிலும் இருக்க சிவபெருமான் இருக்கிறாரு. அதனால நம்ம இவ்வளவு தெய்வங்களோட எங்கெங்கேயோ வந்துருக்கீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களால 4 கிழமையெல்லாம் பார்க்காதீங்க. அமாவாசை வரும், பௌர்ணமி வரும். நமக்கு எந்த நாள் உகந்த நாளாக இருக்கிறதோ நம்ம மன சஞ்சலம் அடைஞ்சதுன்னா போதும், ஏறிடணும் பஸ் வந்துடணும். 10 நிமிஷமாக சன்னதியில் உட்காந்து நீங்க ஒரு தியானம் பண்ணிட்டு போங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் என்பதை நீங்க சொல்லி சொல்லாத நாள் இல்லை சுடர்படி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. கல்லாதையோடும் உள்ள ஒரு ஆலயமோ, கல்லாதையோடும் உள்ள ஒரு ஆலயமோ, கடலாறு படை வீடு நிலையான ஜோதி. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. நம்மை விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த ஆன்மீகத்துல நம்ம வந்து சோத்த ஊட்டுறது மட்டும் இல்லாம நம்ம ஆச்சாரமாகிய திருநீர் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, என்ன வழிபடுவது ஒரு தீபம் வேண்டாம். குழந்தைகிட்ட சொல்லிடுறது ஒரு அபிராமி அந்தாதி படி சொன்னீங்கன்னா 100 படிச்சு. அப்ப அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல பெற்றோர்கள் இடத்துல இருக்கிறது. அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை விட ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க தெரியும். இந்த இடத்துல இப்படி ஒரு பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. போனா நம்முடைய நன்றி நம்முடைய பல்லவி பரமசிவம் அவரை கூட்டத்தை நான் ஒளியாந்துட்டேன். அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி கணேசையா அவருக்கு நிறைய உபாசம் கொடுத்துருக்காரு. ஊர்ல எல்லாரும் ஆன்மீக சொற்பொழி நடக்கும்னு சொல்லுங்க, எதையே எதிர்பார்க்க மாட்டேன். என்னை பிடிச்சிருக்கே இல்லையோ நான் எப்படி இருக்கிறேன் என்ன எனக்கு தெரியாது. நான் 30 வருஷமா வேலை செய்யறேன். 1000 கோயிலுக்கு உபாசம் பண்ணிட்டேன். இது பெருமைக்கு சொல்றேன். நான் திரையிசை சித்திர நியம சரியா நடுவா வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணி இந்த குரலுக்கு எனக்கு இசை சொல்லி ஒரு பட்டம் கொடுத்தாரு. அவரோட 3 நாள் இருந்து
இதுல டிவி போட்டா உலக பிரசித்தி ஆயிருக்கலாம், யூடியூப்லாம் போயிருக்கலாம். போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் இறைவன் என்னோட இருக்கிற பொழுது நான் போய் யாருக்கு நான் யாருக்கு நான் வந்து உங்களுக்கு பயன்படுத்த அவசியம் இல்லை என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை தந்தமைக்காக மீண்டும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஈங்கூரில் எழுந்தருளிருக்கின்ற அருள்மிகு தம்பிராட்டியம்மன் திருக்கோயிலில் ஆடி வெள்ளி இறுதி நாளில் நடைபெற்ற விளக்கு பூஜையினுடைய தொகுப்பு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்க கதை. சரி.
ஏமாத்துறங்க ஒரே அப்படியே ஒழுங்காக எடுக்க ஒரே அந்த வழியா போங்க, அப்படி போங்க, அங்கே போங்க. அதில் போங்க, அப்படி போங்க, அப்படி போங்க. அந்த பூளை அதை எடுங்க.